இந்த நாளில் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச போகிற ஒரு வார்த்தை, इस दिन में भी परमेश्वर हमसे बातें करने वाला वचन, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற யுத்தங்களை எப்படி ஜெயிக்க வேண்டும், हमारे जीवन में आने वाले युद्ध में कैसे विजय पा सकते हैं। நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே हमारे जीवन में हमेशा ஆவிக்குரிய யுத்தமும் இந்த மாம்சிக யுத்தமும் எப்பொழுதுமே நம்மை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ये आत्मिक युद्ध होने दो या शारीरिक युद्ध होने दो, लगातार में जीवन में पीछा करते ही रहेगी। எப்பொழுதெல்லாம் ஆவிக்குரிய யுத்தத்துக்காக நாம் போராடி கொண்டு இருக்கிறோமோ, जब जब हम आत्मिक युद्ध के लिए लड़ाई करते रहते हैं, அப்பொழுதெல்லாம் மாம்சிகத்திற்குரிய யுத்தமும் நம்முடைய வாழ்க்கையில போராடி கொண்டுதான் இருக்கும். तब तक शारीरिक के जो युद्ध है हमारे जीवन में होती रहती है। ஆனால் அந்த சூழ்நிலையில उस परिस्थिति में நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து போராடுகிறோம் என்பதுதான் இன்றைய நாம் பார்க்க போகிற காரியம். हम किस चीज में विशेषता कर हम लड़ते हैं करके आज हम देखने वाले हैं। हालेलुया, हालेलुया। யுத்தம் செய்யும் பொழுது, युद्ध करते समय எப்பொழுதுமே சரியான விதத்தில் நாம் ஞானமாய் போராடும் பொழுது, और जो हमेशा हम सही तरह से ज्ञान से हम लड़ते समय நாம் ஜெயத்தை சரியாக பெற்றுக்கொள்ள முடியும். हम विजय को सही तरह से पा सकते हैं। हालेलुया, 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 हालेलुया। பாருங்க, ஆபிரகாம் தன்னோடு கூட இருக்கிற 318 பேரை கூட்டிக் கொண்டு போகிறார். अब्राहम अपने साथ रहने वाले 318 लोगों को ले जाता है। அவரோடு இருக்கிற அந்த ஜனம் மிக குறைவான ஜனம் தான். उसके साथ रहने वाले वो लोग बहुत कम थे, ஆனால் எதிரி ராஜாக்களுடைய படையோ மிக பெரியது. जो विरोधी राजा का जो सेना है बहुत बड़ा था। ஆனால் அந்த யுத்தத்தை ஞானமாய் அல்லது தேவன் சொன்னபடி செய்ததனால ஜெயம் கிடைக்கிறது. वो युद्ध को परमेश्वर जैसे कहा और ज्ञान से चला, इसलिए परमेश्वर ने उसे विजय दिया। அதே போல கிதியோனுடைய வாழ்க்கையில கூட நாம் பார்க்க முடியும். वैसे भी हमारे गिदियोन का जीवन में देख सकते हैं। மீதியானுடைய சேனை ஒரு மிகப்பெரிய சேனை தான். मिद्यानी की सेना बहुत बड़ी सेना थी, ஆனால் வெறும் 300 பேரை கொண்டு ஒரு பெரிய ஜெயத்தை பெற முடிந்தது. सिर्फ 300 लोगों को रखकर बहुत बड़ा विजय को पा सका। இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ऐसे हमारे भी जीवन अनेक में விதமான யுத்தங்களை நாம் சரியாக செய்யும் பொழுது ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். कई सारे युद्धों को सही तरह से करते समय विजय पा सकते हैं। சோ இன்னைக்கு வேதத்துல நமக்கு பரிச்சயமான ஒரு பகுதியை தான் தியானிக்க போகிறோம். आज हम शास्त्र में हमेशा देखने वाले एक चीजों को देखने वाले हैं, ஆனால் அதிலிருந்து கொஞ்சம் ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். उसमें से जरा आत्मिक युद्ध के बारे में सीख लेने वाले हैं। யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். निर्गमन 16 अध्याय को सब लोग पलट लेंगे। யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தின் 1ஆம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, निर्गमन 14 अध्याय पहला दूसरा वचन को देखते समय அந்த 1ஆம் 2ஆம் வசனத்தில் இப்படியே சொல்கிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி, प्रभु यहोवा मूसा को देखकर, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கு நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு, அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. इस्राएल को आज्ञा दे कि वे लौटकर मिग्दोल और समुद्र के बीच पिहरी रोत के समूह बाल सपोन के सामने अपने डेरे खड़ा करे, उसी के सामने समुद्र के तट पर डेरे खड़ा करे। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா। இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகிறார்கள். इस्राएल लोग मिस्र से बाहर आ रहे हैं, கோசோன் என்கிற நாட்டிலிருந்து புறப்படுகிறார்கள். गोशोन नामक देश में से निकल रहे हैं। அவர்கள் வெளியே வந்தன சுக்கோத் என்கிற பகுதிக்கு வருகிறார்கள். बाहर आते ही सुक्कोत नामक एक जगह पर आ गए। அந்த சுக்கோத்திலிருந்து ஏத்தாம் என்கிற பகுதிக்கு போகிறார்கள். उस सुक्कोत से लेके एताम नामक जगह पर जाते हैं। இதுவரைக்கும் வழி ஸ்ட்ரைட்டா தான் போயிட்டு இருக்கிறது. अब तक मार्ग सीधा ही जा रही थी, ஆனா இந்த ஏத்தாமிலிருந்து लेकिन ये एताम से இவர்கள் நேரடியாக அந்த சைடு போக முடியும், கானானுக்கு போக முடியும். सीधा कानान पे जा सकते हैं। ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता है இந்த இடத்திலிருந்து நீங்க ஈரோத் பள்ளத்தாக்குக்கு திரும்புங்கள். इस जगह पे से ईरोत जो तराई है वहां पे मुड़ जाओ। அல்லேலூயா, हालेलुया। நம்முடைய வேதாகமத்துல பின்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா शास्त्र में पीछे के भाग में இஸ்ரவேலின் பயணங்கள் குறித்து ஒரு வரைபடம் இருக்கும். इजराइल के सफर के बारे में एक चित्र होती है। அதுல நம்ம பார்க்கும் பொழுது उसमें हम देखते समय இவங்க போற வழியில இருந்து जाने वाला मार्ग में से லெஃப்ட் சைடுல அப்படியே திரும்ப இந்த ஈராத் இந்த பள்ளத்தாக்கு, ஈரோத் என்கிற பள்ளத்தாக்கு, जब बाएं ओर जब मुड़ जाएंगे तो वहां पे ईरोत तराई आ जाती है। அல்லேலூயா, हालेलुया। ஆண்டவர் சில வேளையில நம்மை திருப்புகிறார் என்றால் परमेश्वर कुछ समय हमें मोड़ता है அங்க तो ஒரு தேவ திட்டம் இருக்கும். वहां पे एक परमेश्वर की योजना होती है। அந்த நேரத்துல நம்ம ஆண்டவருக்கு பதிலடி பதில் சொல்லக்கூடாது. तो उस समय हम परमेश्वर को उत्तर नहीं देना है। இப்போ இந்த ஈரோத் பள்ளத்தாக்கு இவர்கள் போக வேண்டிய அவசியமே இல்லைதான். ईरोत तराई के पास जाने के लिए इनके पास कुछ अवश्य नहीं थी, ஏனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேர்வழி ஒன்று இருக்கிறது. इजराइल लोगों के लिए सीधा मार्ग एक है। அந்த நேரம் அவங்க கானானுக்கு போகலாம். वो सीधा मार्ग में कानान में प्रवेश कर ஆனா सकते हैं। ஆண்டவர் சொல்றார், நீங்க அந்த இடத்துல இருந்து திரும்புங்க கொஞ்சம். लेकिन परमेश्वर कहता है उस जगह से जरा मुड़ जाइए। ஆனா என்ன நடந்தது தெரியுமா? लेकिन वहां पे क्या हुई, இந்த ஈரோத் என்கிற இடத்துக்கு திரும்புகிறார்கள். ईरोत नामक जगह के लिए मोड़ रहे हैं, பின்னாடி பார்வோன் வர ஆரம்பிச்சான். पीछे फिरौन आने लगता है। அல்லேலூயா, हालेलुया। இவங்க அந்த இடத்துக்கு போகாம वहां पे जगह पे नहीं गए, நேர்வழியா போயிருந்தா अगर सीधा सीधा गए रहेंगे மேபி பார்வோன் வந்திருப்பானா இல்லையானே தெரியாது. हो सकता है पारोन आया नहीं आएगा वो नहीं जानते। அல்லேலூயா, हालेलुया।
ஏன்னா சில வேளை நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் நினைப்போம் நடைபெறும். कुछ समय हमारे जीवन में वैसी होती है। ஆண்டவர் சில காரியங்களில் நம்மை திருப்பி ஒரு இடத்துல நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது परमेश्वर हमें एक कार्य में से मोड़कर एक जगह पे चलाते समय அந்த நேரத்துல பயங்கர போராட்டங்கள் வரும். उस समय भयंकर परिश्रम आती है। நம்ம நினைப்போம் இது உண்மையாகவே இது தேவ திட்டம் தானா, हम सोचेंगे ये सच्चाई से परमेश्वर योजना है இது क्या? தேவ சித்தத்தின்படி தான் நான் போய் கொண்டு இருக்கிறேனா, परमेश्वर इच्छा के अनुसार मैं चलता हूँ ஏன்னா அது வரைக்கும் எனக்கு இந்த போராட்டம் வரல. तब तक मुझे ये जो संघर्ष नहीं आई। அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்தார்கள். इसीलिए इजराइल लोग सोच रहे थे। ப்ளீஸ் இங்க கொஞ்சம் வசனத்தை கவனமா கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். वचन को जरा ध्यान से सुने तभी आपको समझ में आएगी। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ இவர்கள் எகிப்தில இருந்து வெளியே வந்துட்டாங்க. अभी मिस्र से बाहर आ गए। இவர்கள் நினைத்தார்கள் ये सोच रहे थे 430 வருட அடிமைத்தனம் எங்க வாழ்க்கையில முற்றிலும் ஒளிந்து விட்டது. 430 साल की दासों की जो अब जीवन हमारे जीवन में पूरी तरह से हट गई। ஆனால் ஒளிந்ததா என்று பார்த்தா ஒளியல. अगर नाश होगी बोले देखने का तो नाश नहीं होगी। எகிப்தில இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும் பொழுது मिस्र से इजराइल लोग बाहर आते समय ஒரு டெம்பரரியா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சது. டெம்பரரியா சுதந்திரம் கிடைச்சது, அவ்வளவுதான். निरंतर उनको स्वतंत्र एक मिली। ஒரு முழுமையான சுதந்திரம் கிடைக்கல. एक निरंतर स्वतंत्र उनको नहीं ஏன்னா मिली। இன்னும் பார்வோன் இருக்கிறான், क्योंकि फिर भी पारोन है, இன்னும் எகிப்தியர்கள் இருக்கிறாங்க. मिस्र लोग है। அவன் இருக்கிற வரைக்கும் எகிப்திற்கு சுதந்திரம், இஸ்ரவேலுக்கு சுதந்திரம் கிடையாது. तब तक वह रहेंगे, इजराइल लोग को कुछ स्वतंत्र नहीं मिलेगी। அநேக வேளை நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். इस समय ऐसी सोचते हैं எனக்கு ஆண்டவர் செய்த ஒரு சிறிய நன்மையானது जो परमेश्वर किया वो छोटा भलाई के என் வாழ்க்கையில ஒரு முழுமையான விடுதலை கொடுத்துட்டு, मेरे जीवन में एक बड़ा एक छुटकारा को दे दी। அப்படி அல்லங்க. ऐसा नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னும் ஈரோத் என்கிற இடத்துக்கு நீங்க வந்தா தான் முழுமையான விடுதலை கிடைக்கும். अब हीरोत के पास आएंगे तो आपके लिए पूरा छुटकारा मिलेगा। இப்போ அந்த ஈரோத் என்கிற இடத்துக்கு வருகிறார்கள். यहाँ पे हीरोत नामक जगह पर आते हैं। இந்த இடத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா हीरोत के मतलब देखेंगे तो மவுத் ஆஃப் ஃப்ரீடம், அப்படின்னா சுதந்திரத்தின் வாயில், அதுதான். देखो अब एक स्वतंत्र मुंह की स्वतंत्र करके कहते हैं। ஹல்லேலூயா. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது தெரியாது. लेकिन इजराइल लोग ये नहीं जानते। இஸ்ரவேல் ஜனங்கள் யோசிக்கல, इजराइल लोग ये नहीं सोचे இந்த இடத்துக்கு நம்ம எதுக்கு போறோம், इस जगह पर हम क्यों जाते हैं, அந்த இடத்துல என்ன நடக்க போகிறது, जगह पर क्या होने वाली है। ஏதோ மோசே சொல்றாரு நம்ம போயிட்டு இருக்கிறோம், उसे मूसा कह रहा है हम जा रहे हैं। இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் போய் கொண்டிருந்தாங்க. ऐसे इजराइल लोग आ रहे थे। ஆனா அந்த இடத்துல போய் அவர்கள் இருக்கும் பொழுது लेकिन वो जगह पे जाकर रहते समय பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா செங்கடல் முன்னாடி இருக்கிறது. सीधा लाल समुद्र उनके आगे आगे। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க முன்னாடி செங்கடல் இருக்கிறது, आगे लाल समुद्र है, இங்க இந்த பள்ளத்தாக்குல இவங்க உட்கார்ந்து இருக்காங்க. ये पीछे तराई में बैठे हैं। இப்ப பார்வோன் யோசிக்கிறான், अभी फिरौन सोच रहा है இஸ்ரவேல் ஜனங்கள் என் நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களா, इजराइल लोग मेरे देश से बाहर चले गए क्या, நான் அவர்களை பிடிக்கணும். मैं उनको पकड़ना है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப பார்வோன் வருவதற்கு अभी फिरौन आने के लिए தேவ திட்டம் ஒன்று இருந்தது. परमेश्वर की एक योजना थी। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் சொல்றாரு நான் அவனால நான் மகிமைப்பட போகிறேன். मैं उसके द्वारा मैं महिमा होने वाला ஆனால் हूं। தேவ திட்டம் இருந்தாலும் கூட परमेश्वर की योजना हो तो நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ரீதியில சில காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். हमारे जीवन में आत्मिक रीति में कुछ सिखाने के लिए परमेश्वर चाहता है। இப்ப பார்வோன் அங்க இருந்து வருகிறான். फिरौन अभी वापस से आता இந்த है। ஜனங்கள் ये लोग எகிப்திலிருந்து புறப்பட்டு मिस्र से निकलकर ஏறக்குறைய 17 இருந்து 18வது நாள் இந்த ஈரோத் என்கிற இடத்துக்கு வருகிறார்கள். लगभग 17 या 18 दिन के अंदर हीरोत नामक तराई पे आ जाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஏறக்குறைய 17 இருந்து 18 நாட்கள். लगभग 17 से 18 दिन लेकर இப்போ அந்த இடத்துல ஈரோத் இடத்துல अभी हीरोत नामक जगह पर ஏறக்குறைய 8 நாட்கள் இருக்கிறார்கள். लगभग 8 दिन रहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. जरा सोच के देखिए, பிரயாணம் பண்ணது 17 நாள் இல்ல 18 நாள். वो जो यात्रा की वो 17-18 दिन। இப்போ இங்க வந்து உட்கார்ந்து எத்தனை நாள், अब यहाँ पे बैठा कितना दिन, 8 நாள் உட்கார்ந்துட்டாங்க. 8 दिन बैठ गए। எக்ஸாக்ட்டா பாதி நாள் உட்கார்ந்து கழிச்சிட்டாங்க. मतलब आधा दिन बैठ कर ही नहीं क्या बीत ஆனா गए। இவங்க உட்கார வேண்டிய இடம் இதுவா, ये यहाँ पे ये बैठने वाली जगह ये है क्या? இவங்க உட்கார வேண்டிய இடம் கானான். ये जो बैठने वाली जगह कानान இவங்க है। பயணம் இன்னும் முடியல. इनका सफर अभी तक खत्म ஆனா नहीं हुई। அதுக்கு முன்னாடி என்ன ஆயி போச்சு, लेकिन उससे पहले क्या हो गई, நிர்விசாரம் வந்துச்சு. वो जो लापरवाही आ गई। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ ஆண்டவர் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, तो परमेश्वर ने सिखाने वाले कार्य क्या है, நீ போற இடத்துல இப்படி இருக்க கூடாது. तो जहाँ जाता ऐसा यहाँ पे ऐसा नहीं बैठना है। இருக்க கூடாதுன்னு என்ன பண்ணணும் தெரியுமா, ऐसा नहीं बैठना बोले तो क्या करना है, நீ இருக்கும் பொழுது நான் பார்வோனை அனுப்புவேன். तू जब रहेगा मैं फिरौन को भेज दूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ இந்த செங்கடலை இவங்க நடந்து கிராஸ் பண்ணாங்க தெரியுமா, लाल समुद्र के पार किए ना, எவ்வளவு நேரத்துல கிராஸ் பண்ணாங்க தெரியுமா, कितने देर में क्रॉस किए, வெறும் 18 மணி நேரத்துல கிராஸ் பண்ணியிருக்காங்க. 18 घंटे में ये लोग पार कर चुके थे। ஹல்லேலூயா. आमीन। 18 மணி நேரம் ஒரு பயணத்தை செய்வதற்கு 18 घंटे की सफर को करने के लिए 8 நாட்கள் உட்கார்ந்து இருந்தார்கள். 8 दिन बैठ रहे थे। எவ்வளவு பெரிய நிர்விசாரம் தெரியுமா. कितना बड़ा लापरवाही है ये। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। अनेक ஆவிக்குரிய ஜீவியத்துல இப்படி தான் நம்ம இருந்து கொண்டு वैसे இருக்கிறோம். आत्मिक जीवन में वैसी ही है। நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் கடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. आत्मिक जीवन में पार करने के जो दूरी है बहुत दूर है। என் முன்னாக இருக்கிற தடையை உடைக்க நினைச்சா நான் ஒரு சில நிமிடங்கள்ல உடைச்சிரலாம். मेरे आगे के जो बाधा है के तोड़ने के लिए मैं सोचा था एक पल में तोड़ सकता हूं। ஆனால் இன்னும் அதை செய்யாதபடிக்கு வாழ்க்கையில நிர்விசாரம்
விபச்சாரங்கள் அதிகமா இருப்பதனால ஈரோத் என்கிற இடத்துல அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். हमारे जीवन में लापरवाही इसलिए हम उसे कर नहीं पाए एरोत नामक तराई पर ऐसे ही बैठ गए. அல்லேலூயா. हालेलुया. இப்போ இந்த ஈரோத்ல உட்கார்ந்து இருக்கும்போது பார்வோன் சேனை வருகிறது. एरोत में बैठते समय फिरौन की सेना आ गई. இந்த பார்வோன் சேனையை பார்த்த உடனே फिरौन की सेना को देखते ही எல்லா ஜனங்களும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. सब लोग डरने लगे. அல்லேலூயா. हालेलुया. எல்லாரும் பயந்து சொல்றாங்க, மோசேயை பார்த்து சொல்லுகிறார்கள். सब लोग डर के मारे मूसा को देख के कहे, 10ஆம் வசனம் சொல்லுகிறது, 10वां वचन कहती है, பார்வோன் சமீபத்து வருகிற போது फिरौन सभी में आते ही இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து इस्राएल लोग अपने आंखों को उठाकर देखे, எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு मिस्र हमारे पीछे आते देखकर மிகவும் பயந்தார்கள். अत्यंत डरकर அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். तब इस्राएल लोग परमेश्वर को दुहाई देने लगे. இப்ப ஏறக்குறைய 25 நாட்கள் ஆகிவிட்டது. लगभग 25 दिन हो गई. 18 ஒரு 14 நாள் அவங்க பயணம் பண்ணாலும் 14 दिन जो लोग यात्रा की, 8 நாள் உட்கார்ந்து இருக்காங்க. 8 दिन बैठे हैं. ஏறக்குறைய 25 நாட்கள். लगभग 25 दिन. இந்த 25 நாட்கள்ல தேவனை பார்த்து கூப்பிடவே இல்லை இவங்க. ये 25 दिन को परमेश्वर को और कभी ने दुहाई दिए, ஜெபம் பண்ணவே இல்ல, प्रार्थना ही नहीं किए, ஆண்டவர் குறித்து கவலையே இல்ல. परमेश्वर के बारे में कुछ चिंता ही ஏன்னா नहीं, எகிப்தில இருந்து வர சொல்ல क्योंकि मिस्र से आते समय இவங்களுக்கு தேவையான உணவு கிடைச்சது, इनको जो चाहिए था भोजन मिल गई, தேவையான நகை கிடைச்சது, जो चाहिए गहने मिल गई. இவங்க எதிர்பார்க்கிறதை விட அதிகமாய் கொள்ளையடித்து வருகிறார்கள். बाट जोने से अधिक लूट मार के ले आते हैं. அதனால ஆண்டவர் தேவையில்லை இவங்களுக்கு இப்போ. इसीलिए परमेश्वर अभी इनकी जरूरत नहीं है. அல்லேலூயா. हालेलुया. இந்த 25 நாட்கள் இவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடவும் இல்லை, ஒண்ணும் பண்ணல. ये 25 दिन ये परमेश्वर को पुकारे नहीं, कुछ भी नहीं किए. இப்ப ஆண்டவர் பார்த்த, अभी परमेश्वर देखा, உனக்கு எல்லாம் இருக்குங்க பேத்தன எல்லாம் கூப்பிடாம இருக்கிற. तुझे सब कुछ है बोलकर मुझे नहीं बुलाया ना. அல்லேலூயா. हालेलुया. எப்பொழுதெல்லாம் तब जब ஆவிக்குரிய வாழ்க்கையில आत्मिक जीवन நாம் ஸ்தம்பித்து நிற்கிறோமோ हम ऐसे ही खड़े हो जाते हैं, அப்பொழுதெல்லாம் மாம்சீக போராட்டம் தொடர்ந்து வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. तब जो शारीरिक जो संघर्ष आती रहती है. புரியுதா நான் சொல்றது? मैं जो बोलता हूं समझ में आती है आपको? எப்பொழுதெல்லாம் ஆவிக்குரிய போராட்டத்துல நீங்க ஸ்தம்பிச்சிட்டீங்க அப்படின்னா तब आत्मिक जीवन में ऐसे स्तंभ खड़े हो गए. இன்னைக்கு ஜெபிக்க வேண்டாம், நாளைக்கு ஜெபிக்கலாம். आज प्रार्थना जरूरी नहीं है, कल प्रार्थना करेंगे. இன்னைக்கு வேதத்தை தியானிக்க வேண்டாம், நாளைக்கு தியானிக்கலாம். शास्त्रों अध्ययन करने की जरूरत नहीं, कल कर लेंगे. இன்னைக்கு ஆராதிக்க வேண்டாம், நாளைக்கு ஆராதிக்கலாம். आज आराधना नहीं करेंगे, कल आराधना कर लेंगे. எப்பொழுதெல்லாம் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்தம்பித்து ஒரு இடத்தில் தங்க நினைக்கிறோமோ जब जब आत्मिक जीवन में ऐसे खड़े रहने के लिए, एक जगह पर ठहरने के लिए सोचते हैं, அப்பொழுதெல்லாம் பின்னாடி உலகம் துரத்த ஆரம்பிச்சிடும். तब दुनिया पीछे हमें पीछा करने लगेगी. ஹல்லேலூயா. हालेलुया. இவர்கள் 8 நாட்கள் அந்த இடத்துல ஸ்தம்பித்து அப்படியே நிற்கிறார்கள். 8 दिन एक ही जगह पर ऐसे खड़े हो गए. பார்வோன் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டான். पीछे फिरौन आने लगा. ஹல்லேலூயா. हालेलुया. இதுக்கு அப்புறம் தான் நம்ம டாபிக்கே ஸ்டார்ட் ஆகுது. इसके बाद ही हमारा जो टॉपिक शुरू हो रही है. இப்போ இவங்க முதலாவது எதற்காய் கவலைப்பட்டார்கள்? ये पहले किसके लिए चिंता किए? எதற்கு கவலைப்பட்டாங்க? किसके लिए चिंता किए? முன்னாடி செங்கடலை கிராஸ் பண்ணணும். आगे लाल समुद्र को पार करना है. இதுதான் இவங்களுக்கான வழி. यही इनके लिए एक मार्ग है. இப்போ செங்கடலை கிராஸ் பண்றதுக்காக கவலைப்பட்டாங்களா, ये लाल समुद्र को पार करने के लिए चिंता किए क्या? அல்லது பார்வோன் துரத்தி வருகிறான் என்று கவலைப்பட்டார்களா? नहीं तो फिरौन पीछा करते आ रहा करके चिंता किए. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த ஜனங்களுடைய நிலை என்ன தெரியுமா? ये जो लोगों की परिस्थिति क्या थी? முன்னாடி இருக்கிற ஆவிக்குரிய தடையை உடைக்கிறதுக்கு கவலை இல்ல. तो आगे रहने वाले आत्मिक बाधा को तोड़ने के लिए चिंता नहीं थी. பின்னாடி வருகிற மாம்சீக போராட்டத்தை நான் எப்படியா ஜெயிக்கணும் தான் பிரச்சனை இன்னைக்கு. पीछे आने वाली शारीरिक बाधा को तोड़ना करके वो सोच रहे இது थे. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நமக்கும் அந்த பிரச்சனை தான். ये इजराइल लोगों के लिए नहीं, हमारे लिए भी वही समस्या है. நான் ஒரு வாரமா ஜெபிக்காம இருக்கிறேன், அதை குறித்து கவலைப்பட मैं மாட்டோம். एक हफ्ता प्रार्थना नहीं कर रहा हूं करके उसके बारे में चिंता नहीं करेंगे. ஒரு வாரமா நான் அபிஷேகத்தை பெறாம இருக்கிறேன், அதை குறித்து கவலை இருக்காது. एक हफ्ते से अभिषेक को पाया नहीं, उसके बारे में चिंता नहीं நான் करेंगे. தரிசனம் பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது, அதை குறித்து கவலை இல்லை. मैं दर्शन देख कई सारे साल हो गए, उसके बारे में चिंता नहीं है. ஆவிக்குரிய ரீதியில நான் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்கவில்லை என்பதை குறித்து எந்த ஒரு கவலை இல்லை. आत्मिक जीवन में कोई मैं बढ़ोतरी को नहीं देगा, उसके बारे में कुछ चिंता नहीं है. ஆனா என் வீட்ல அரிசி இல்ல, பருப்பு இல்ல, இதை குறித்து கவலைப்படுறோம். लेकिन मेरे घर में चावल नहीं है, दाल नहीं है, इसके बारे में चिंता करते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. நாம் எதற்கு முதலாவது கவலைப்பட हम வேண்டும்? किसके लिए पहले चिंता करना है? ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है இந்த செங்கடலை நீ கிராஸ் பண்ணா தான் நீ கானானுக்கு போக ये முடியும். लाल समुद्र को पार करेगा तो ही तू कानान में प्रवेश कर நீங்க सकता போக है. வேண்டிய இடம் கானான். तो आप जाने वाला जगह कानान அந்த है. பரமதேச கானானுக்கு நாம போகணும் அப்படினா मुझे पर स्वर्गीय कानान तक पहुंचना है நமக்கு तो முன்பாக தடையா இருக்கிற செங்கடலை தாண்டி தான் போக வேண்டும். हमारे आगे रहने वाले बाधा नामक लाल समुद्र को पार करना ही இப்போ இந்த है. செங்கடல் முன்னாடி இருக்கிறத ये लाल समुद्र आगे जो है, 8 நாளாக நான் செங்கடலை கிராஸ் பண்ணாம இருக்கிறேன். 8 दिन से मैं लाल समुद्र को पार नहीं किया. இதை குறித்து அவர்கள் ஒரு நாள் கூட கவலைப்படல. इसके बारे में एक भी दिन उन लोगों ने चिंता नहीं की. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு எத்தனை பேர் ஆவிக்குரிய ரீதியில நம்ம அப்படியே ஒரு இடத்துல நின்னு கொண்டு இருக்கிறோம் என்பதை குறித்து கவலைப்படுறோமா? हम कितने लोग हमारे आत्मिक जीवन में एक ही जगह पर ऐसे खड़े हैं करके हम सोच रहे हैं क्या? ஹல்லேலூயா. हालेलुया. கவலைப்படல அப்படினா अगर चिंता नहीं करेंगे तो உலக கவலைகள் தானா வர ஆரம்பிச்சு. दुनिया की चिंताएं अपने आप आ जाएगी. ஹல்லேலூயா. हालेलुया. உலக கவலைகள் தானா வர ஆரம்பிச்சிரும். दुनिया की चिंताएं अपने आप आ जाएगी. ஹல்லேலூயா. हालेलुया. சோ முதலாவதாக पहला
ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற தடையை உடைக்கணுமே என்கிற ஒரு கவலை வரணும். आत्मिक जीवन के बाधाएं को तोड़ना है बोलकर एक चिंता आनी चाहिए। இன்னும் நான் சரியா ஜெபிக்க முடியலையே, எனக்கு அந்த என்ன தடை இருக்கிறது, तो और भी मैं अधिक अच्छा प्रार्थना नहीं कर पा रहा हूँ, क्या रुकावट है? அந்த தடையை முதல்ல உடைங்க. वो रुकावट को पहले तोड़िए। அல்லேலூயா. हालेलुया। அதற்கு பின்னாடி வருகிற தடையை காரணம் சொல்லக்கூடாது. उसके लिए पीछे आने वाली रुकावट को आप कारण नहीं बताना। என் வீட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, मेरे घर में इतना समस्या அதனால है, தான் நான் ஜெபிக்கல, इसीलिए मैंने नहीं प्रार्थना किया। அது ஆண்டவர் கேட்கவே மாட்டார், वो परमेश्वर कभी नहीं सुनेगा, கண்டுக்கிடவே மாட்டார். वो उसे कभी ध्यान नहीं देगा। அல்லேலூயா. हालेलुया। ஏனா क्योंकि அதற்கும் ஜெபத்திற்கும் उसके और प्रार्थना के लिए சம்பந்தமே இல்லங்க. कोई संबंध नहीं है। அல்லேலூயா. हालेलुया। உலகத்திலே உபத்திரம் உண்டு, दुनिया में क्लेश होगी, ஆனால் திடன் கொள்ளுங்க, फिर भी दाढ़स நான் बांधिए, உலகத்தை ஜெயித்தேன். क्योंकि मैं दुनिया के ऊपर विजय पाया। அல்லேலூயா. हालेलुया। இப்போ இந்த உபத்திரம் வச்சிட்டு நான் ஜெபிக்காம இருந்தா ये दुख कर रखे अगर मैं प्रार्थना नहीं करेगा என்ன तो அர்த்தம் தெரியுமா? उसका मतलब क्या है? நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில தடபடலன்னு அர்த்தம். और भी आत्मिक जीवन में दाढ़स नहीं बांधा गया। அல்லேலூயா. हालेलुया। இந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் इस समस्या के बीच में भी என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீரா முன்னேறி கொண்டு இருக்கும். मेरा आत्मिक जीवन सीधे सीधे आगे बढ़ते रहना है। அல்லேலூயா. हालेलुया। அதற்கான கவலை இன்னைக்கு முதலாவதாக விசுவாச பிள்ளைகளுக்கு தேவை. उसके बारे में चिंता आज विश्वासी बच्चों के जीवन में चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அந்த கவலையை தான் இன்னைக்கு நம்ம செய்யணும். उस चिंता को आज हम उठाना है। ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய நீங்க தாமதித்து கொண்டு இருக்கும் பொழுது आत्मिक युद्धों को करने के लिए विलंब करते समय மாம்சிக யுத்தம் ஆரம்பமாகிவிடும். शारीरिक युद्ध शुरू हो जाएगी। நம்ம எப்பலாம் ஜெபிக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுத்துட்டே இருக்கிறோம் आप வச்சுக்காங்களேன், जब प्रार्थना करने के लिए छोड़ देंगे तो ஆட்டோமேட்டிக்கா தேவையில்லாத எண்ணெல்லாம் உள்ள வந்துரும். अपने आप जो जरूरत नहीं चाहिए वैसा सोच अंदर आ வீட்ல जाएगी। நடக்க கூடாத பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். घर में जो नहीं होना चाहिए समस्या शुरू हो जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதனால நம்ம ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. इसलिए हम एक कार्य को अच्छी तरह समझ लेंगे। என்னுடைய ஆவிக்குரிய போராட்டத்திற்கு தடையா இருக்கிற அத்தனை காரியங்களை நான் முதலாவது ஜெயிக்க तो வேண்டும். आत्मिक जीवन के लिए रुकावट और रुकावट बन के रहने वाली सारी चीजों को तोड़ना है। அதை குறித்து முதலாவது ஒரு கவலை எனக்குள் வர வேண்டும். उसके बारे में एक पहले चिंता मेरे अंदर आनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। என்னுடைய கவலை உலக காரியங்களுக்காய் அல்ல. मेरे जो चिंता है दुनिया के कार्य के लिए नहीं। அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது பரலோக ராஜ்யம் அது நீடிங்க தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். पहले स्वर्गराज उसके धार्मिकता को ढूंढिए, उसके बाद ये सब आपको दिया जाएगा। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, இப்போ இன்னும் ஒரு சம்பவத்தை நான் புதிய ஏற்பாட்டுல இருந்து எடுத்து சொல்றேன். एक संभोग में नया करार से उठा के बताता மத்தேயு हूं। 26 அதிகாரத்துல मत्ती 26वां अध्याय 38 ல இருந்து 45 வரைக்கும் பார்க்கும் பொழுது 38 से लेकर 40 तक पढ़ते समय இயேசு கிறிஸ்து 3 சீஷர்களை கூட்டி கொண்டு போனார். यीशु मसीह 3 चेलों को ले गए। அந்த 3 சீஷர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு. पतरस, यूहन्ना, याकूब। இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் மனசு ரொம்ப துக்கமா இருக்கு, यीशु मसीह कहता है मेरे मन में बहुत दुख है, நான் ஜெபிக்க போறேன், मैं प्रार्थना करने जाता நீங்களும் हूं, ஏன் கூட விழித்திருங்க. आप भी मेरे साथ जागे हुए बैठिए। அல்லேலூயா. हालेलुया। இப்போ இவங்களை வந்து கூட ஜெபிக்கணும்னு தான் கூட்டி போனார் अब இயேசு. इनको साथ में प्रार्थना करना है बोल के ले गए, ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? लेकिन ये लोग क्या किए? தூங்கிட்டு இருந்தாங்க. सो रहे थे। सो रहे थे। அல்லேலூயா. हालेलुया। இப்போ ஆவிக்குரிய யுத்தம் செய்ய வேண்டிய நேரம் அது. तो आत्मिक युद्ध करने की समय थी वो। இயேசுவோடு கூட இவங்க ஜெபித்திருக்கணும். यीशु मसीह के साथ ये प्रार्थना करना चाहिए था। அல்லேலூயா. हालेलुया। ஆனா இவங்க ஜெபிக்கல. लेकिन ये प्रार्थना नहीं அதுக்கு की। என்ன பண்ணாங்க? டிலே பண்ணிட்டாங்க. उसके लिए क्या किया? विलंब कर சரி, दिया। இயேசு கிறிஸ்து ஜெபிச்சிட்டு போட்டுன்னு यीशु मसीह விட்டுட்டாங்க. प्रार्थना करने दो करके छोड़ ஆனா दिया। நடந்த காரியம் என்ன தெரியுமா? लेकिन क्या हुई? அதே மத்தேயு 69 ல இருந்து 74 வரைக்கும் பார்க்கும் பொழுது वही 69 और 74 69 से लेकर 74 तक देखते समय பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலித்தார். पतरस 3 बार यीशु मसीह को इनकार कर அல்லேலூயா. दिया। हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இப்போ இந்த பேதுரு ये जो पतरस है, இயேசுவோடு கூட அந்த கெத்செமனே தோட்டத்துல ஒழுங்கா ஜெபித்திருந்தா, यीशु मसीह के साथ वो गित्सेमने वाटिका में अच्छी तरह से प्रार्थना किया होगा, நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமா இந்த போராட்டத்தை ஜெயிச்சிருப்பார். मैं विश्वास करता हूं निश्चय ये जो संघर्ष को परीक्षा को विजय पाता था। அல்லேலூயா. हालेलुया। ஆனா இவர் அங்க என்ன பண்றாருன்னா ஒரு அதை செய்யாதபடிக்கு தாமதித்து விட்டார். लेकिन ये वहां पे नहीं किए, विलंब कर दिए। அந்த தாமதத்தின் விளைவு தான் என்ன தெரியுமா? वो देरी किया, इसका परिणाम क्या हुआ? இயேசு கிறிஸ்து யாருனே தெரியாதுங்கிற மறுதலிப்பு. यीशु मसीह कौन है करके नहीं जानता, इसे इनकार कर दिया। அல்லேலூயா. हालेलुया। எப்பொழுதும் நம்ம ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய தாமதிக்கிறோமோ, जब जब आत्मिक युद्ध करने के लिए हम विलंब करते हैं, அப்பெல்லாம் உலகமோ அல்லது மாம்சீகம் நம்மளை யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிரும். तब दुनिया और शरीर हमारे साथ युद्ध करने लगेगी। அல்லேலூயா. हालेलुया। இது தேவ திட்டமாய் இருந்தாலும் கூட ये परमेश्वर की योजना हो तो भी நீ ஜெயிக்க வேண்டும் என்று பேதுருக்கு ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு तो போயிருக்கிறார். विजय पाना है करके यीशु मसीह पहले से कहकर गया है। ஆனால் ஒரு சில மணி நேரங்கள் தாமதம் लेकिन कुछ घंटे ही विलंब थी, அவனை 3 வருட விசுவாச வாழ்க்கையை கெடுத்து விட்டது. उसके 3.5 साल की विश्वास के जीवन को बिगाड़ दी। அல்லேலூயா. हालेलुया। ஒரு சில மணி நேரம் தாங்க இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். कुछ घंटे यीशु मसीह ने प्रार्थना किया। அந்த நேரத்தில் இந்த 3 பேர் விழித்திருந்தார்கள் என்றால், अगर उस समय ये तीनों जागे हुए रहेंगे तो 3 வருஷம் போராடி வாழ்ந்தாங்க தெரியுமா? 3.5 साल संघर्ष करके जिए அந்த ना, விசுவாச வாழ்க்கையை கடைசி வரைக்கும் ஜெயமா वो முடித்திருக்கலாம். विश्वास की जीवन को आखिरी तक बरकरार रख सकते थे। அல்லேலூயா. आमीन। பேதுரு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு கரையாய் அமைந்து விட்டது, तो पतरस के जीवन में कितना बड़ा कलंक बन गई, எவ்வளவு பெரிய தோல்வியாய் அமைந்து விட்டது. कितना बड़ा हार बन गई। இதற்கு காரணம் என்ன தெரியுமா? इसका कारण क्या है? கவலைப்பட வேண்டிய ஆவிக்குரிய கூட்டத்தை குறித்து கவலைப்படல. चिंता करने के जो आत्मिक रीति है उसके बारे में चिंता नहीं की। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆவிக்குரிய யுத்தங்கள் செய்வதற்கு நாம்
முதலாவது கவலைப்பட வேண்டும். आत्मिक युद्धों को करने के लिए पहला हम चिंता उठाना என் வாழ்க்கையில चाहिए. எந்த அளவுக்கு ஜெப நிலையில எப்படி இருக்கிறேன், मेरा जीवन में मेरा प्रार्थना की स्थिति क्या है, என்னுடைய ஆவிக்குரிய நிலையில எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் வாழுகிறேன், मेरा आत्मिक जीवन में क्या परिस्थिति में मैं जी रहा हूँ, எந்த அளவுக்கு நான் உண்மையாய் இருக்கிறேன் कितना मैं सच्चाई के साथ हूँ, என்று சொல்லி நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டும். इसके बारे में चिंता करना ஒரு चाहिए. எக்ஸாம்பிள் சொல்ல एक ஆசைப்படுகிறேன். नमूने के एक एग्जांपल कहना चाहता हूँ. இப்போ ஒரு ஓடுற தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறது. ये जो बहने वाली एक पानी बह रही है, இப்ப அந்த இடத்துல அந்த தண்ணி நின்னுடுச்சுன்னு वो வச்சுக்காங்களேன், जगह पर पानी रुक गई तो அது என்ன ஆகும் தெரியுமா? क्या होगा पता है? ஒரு இடத்துல இருந்து ஓடாம அப்படியே நின்னுட்டு அப்படின்னா एक जगह से नहीं बह रही है, एक जगह पर रह गई, அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், புழு வர ஆரம்பிச்சிடும். उसमें कीड़ा अपने आप लग जाएगी. அல்லேலூயா. हालेलुया. புழு வர ஆரம்பிச்சிடும், நாற்றம் வர वो ஆரம்பிச்சிடும். जो कीड़ा आने लगेगी, बदबू आने लगेगी. ஆனா இந்த தண்ணி நினைக்கி ये जो पानी सोचती है, வெளிய இருந்து என் மேல குப்பையை வீசுறாங்க, அதனால தான் நான் நாறுதேன் அப்படின்னு சொல்லி. बाहर से मेरे ऊपर कचरा फेंकते इसलिए मेरे ऊपर दुर्गंध आती है, ஆனா உண்மை அதுவல்ல. लेकिन सच्चाई वही नहीं है. அல்லேலூயா. हालेलुया. உண்மை அதுவல்ல. सच्चा वो नहीं है. நான் ஓடிக்கிட்டு இருந்தா मैं बहता हो तो என் வாழ்க்கையில குப்பையை போட்டாலும் நான் ஆட்டோமேட்டிக்கா ஓடிரும். मेरे जीवन में अगर कचरा भी फेंके तो अपने आप चली जाएगी. எப்பொழுதெல்லாம் நான் குட்டைய மாதிரி ஒரு இடத்துல தங்கி நிக்கிறேனோ, इस एक तालाब के सामने एक जगह पर मैं ठहर जाता हूँ, என் மேல குப்பை விழாட்டாலும் நான் நார ஆரம்பிச்சேன். अगर मेरा ऊपर कचरा नहीं गिरा तो भी मैं दुर्गंध फैलाने लगता हूँ. ஆனால் காரணம் என்ன தெரியுமா लेकिन சொல்லுவோம்? कारण क्या कहेंगे? அவங்க குப்பையை எரிஞ்சிட்டாங்க, वो मेरे ऊपर कचरा फेंक दिए, அவங்க என்ன நாரடிச்சிட்டாங்க. वो मेरे बारे में मुझे बदनाम कर दिए. அல்லேலூயா. हालेलुया. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை. यही हमारे जीवन में रहने वाली है. ஆவிக்குரிய ஓட்டத்துல ஓடிக்கொண்டே இருங்க. आत्मिक जीवन में दौड़ते ही रहिए. ஒரு இடத்துல உட்காராதீங்க. एक जगह पर मत बैठो. நீங்க उட்கார ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா अगर आप बैठने लगेंगे तो உலகம் உங்க மேல குப்பையை எரியாட்டாலும் நார ஆரம்பிச்சு. दुनिया आपके ऊपर कचरा नहीं फेंका तो भी आपके ऊपर दुर्गंध आने लगेगी. அல்லேலூயா. हालेलुया. சோ நமக்கு எதை குறித்து கவனமா இருக்க வேண்டும் அல்லது கவலைப்பட வேண்டும்? हम किसके बारे में चौकस और किसके बारे में चिंता करना நான் चाहिए? ஓடின ஓட்டத்தை நிறுத்தி இருக்கிறேனா? मैं दौड़ को मैं रोक दिया हूं நான் क्या? செய்த ஊழியத்தை நிறுத்தி मैं இருக்கிறேனா? जो किया हूं सेवा को रोक दिया हूं நான் क्या? செய்த ஜெபத்தை நிறுத்தி मैं जो இருக்கிறேனா? किया हूं प्रार्थना को रोक दिया हूं क्या? என்னுடைய பெற்றுக்கொண்ட வரத்தை இன்னைக்கு நான் செயல்படுத்தாம मैं இருக்கிறேனா? जो पाया हूं वरदान को से क्रिया नहीं करता हूं क्या? சோ ஃபர்ஸ்ட் அத குறித்ததான ஒரு கவலை இன்னைக்கு நமக்கு வரணும். पहले उसके बारे में एक चिंता हमारे मन में आनी चाहिए. வருடத்தில் இறுதியில வரப்போ जिस வந்திருக்கிறோம். साल के आखिरी में हम आए हैं, இந்த ஒரு மாதத்துல इस एक महीने में எந்தெந்த ஆவிக்குரிய யுத்தத்தை செய்து ஜெயம் எடுக்க முடியுமோ அத்தனையும் ஜெயம் எடுங்க. जिस आत्मिक युद्धों को करके विजय पाना है करके विजय पाइए. அதற்காக ஆவிக்குரிய காரியங்கள் மீது இருக்கிற ஒரு கவலை நமக்கு வர வேண்டும். इसके लिए आत्मिक जीवन पे रहने वाली चिंता हमारे अंदर आनी चाहिए. அல்லேலூயா. हालेलुया. உலகம் அது வாட்ல அது ஓடிக்கிட்டே இருக்கும். दुनिया अपने आप वो दौड़ती रहती है. एक तरफ. இரண்டாவதாக பாருங்க, दूसरा देखिए 14ஆம் அதிகாரத்தின் 15 16ஆம் வசனத்துல 14 अध्याय 15-16 वचन में, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, तब परमेश्वर मूसा को देखकर, என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? मेरे पास कि तुम क्यों अब पूछताछ करते हो? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். निकल कर जाओ बोलकर इजराइल लोगों को बताओ. நீ உன் கோலை ஓங்கி तू अपने छड़ी को உன் கையை उठाकर சமுத்திரத்தின் மேல் நீட்டி तेरे हाथ को समुद्र की ओर बढ़ा, சமுத்திரத்தை பிளந்து விடு. समुद्र को दुबा कर दे. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார். तब इजराइल लोग समुद्र के बीच में से सूखे भूमि में चलकर जाएंगे. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், परमेश्वर मूसा को देख के நீ कहता है, என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? तू मेरे पास क्यों भेद करता है? அல்லேலூயா. हालेलुया. அது இங்கிலீஷ்ல பார்த்தா why do you cry to me? ஏன் என்ன பார்த்து அழுதுட்டு இருக்கற? तू मेरे मुझे देख के क्यों रो रहा है? அல்லேலூயா. हालेलुया. இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? इसका सच्चा मतलब क्या है? இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பார்த்து சத்தம் போட अब ஆரம்பிச்சிட்டாங்க. इजराइल मूसा को देख के चिल्लाने लगे, நாங்க அங்க இருந்தா கூட நல்லா हम இருந்திருக்கும். वहां पे रहेगा तो बहुत अच्छा होता. வனாந்தரத்துல எங்களை கொல்ல கொண்டு ये வந்துட்டீங்க. रेगिस्तान में मारने के लिए आपने लाया है. இப்போ மோசே என்ன பண்ணுகிறார்? अभी मूसा क्या करता है? ஆண்டவரிடம் போய் ஜெபிக்கிறார். पिता परमेश्वर के पास जाकर प्रार्थना करता है. என்னப்பா நல்லா தானே போய்கிட்டு இருந்த இந்த இடத்துல கொண்டு நிப்பாட்டிட்டீங்களே. बहुत अच्छा ही तो जा रहा था, ये जगह पे आकर अपने रोक இந்த இடத்துல வந்து பார்த்தா இப்ப முன்னாடி செங்கடல் இருக்கு. यहाँ पे आके देखिएगा तो பின்னாடி பார்வோன் வந்து கொண்டு இருக்கிறான். पीछे फिरौन आ रहा இப்போ है. நாங்க எங்க போக? अभी हम किधर जाए? ஆண்டவரிடம் போய் தன்னுடைய காரியத்தை சொல்லுகிறார். तो परमेश्वर के पास अपने कार्य को बताता है. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है, நீ ஏன் பார்த்து என்ன பார்த்து ஏன் ஜெபிச்சிட்டு இருக்க? तू मुझे देख के क्यों प्रार्थना कर रहा है? அல்லேலூயா. हालेलुया. என்ன பார்த்து ஏன் முறையிடுற? तो क्यों मुझे देख के तू दुहाई दे உன் रहा है? கையில ஒரு கோல் இருக்கு, तेरे हाथ में एक छड़ी है, சமுத்திரத்தை பிளந்து விடு. समुद्र को दुबा कर दे. இங்க இன்னொரு क्वेश्चन. यहाँ पे और एक प्रश्न, இப்போ மோசே எதற்காக ஜெபித்தார்? अब मूसा किसके लिए प्रार्थना அல்லது किया? இஸ்ரவேல் ஜனங்கள் எதற்காக ஜெபித்திருப்பாங்க? नहीं तो इजराइल लोग किसके लिए प्रार्थना किए रहेंगे? மறுபடியும் அதே क्वेश्चन, இது பதில் தான். फिर से वही उत्तर है. செங்கடல் தாண்டறன்னு ஜெபிச்சிருக்கல. लाल समुद्र को पार करना करके प्रार्थना नहीं किए. அவங்க மறுபடியும் எதற்காக ஜெபித்தாங்க? वो फिर से किसके लिए प्रार्थना किए? பார்வோன் துரத்துறான்ப்பா. पीछे फिरौन हमें दौड़ा रहा है. ஹல்லேலூயா. हालेलुया. ஃபர்ஸ்ட் அதற்காக கவலைப்படல, पहला उसके लिए चिंता नहीं की, ரெண்டாவது அதற்காக ஜெபிக்கவும் இல்ல. दूसरा उसके लिए प्रार्थना भी नहीं की. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? लेकिन परमेश्वर दिया उत्तर क्या पता है? பார்வோனை நோக்கி உன் கோலை நீட்டுன்னு சொன்னாரா? फिरौन को देखे छड़ी को आगे बढ़ा करके कहा क्या? கோலை நீட்னா अगर छड़ी को बढ़ाएगा तो ரதத்துல இல்ல அந்த உருளெல்லாம் கரண்ட் போமா போகாதா? और जो रथ के जब पहिया सब निकल जाएगा कि नहीं? கண்டிப்பா போகுங்க. जरूर जाएगी. ஹல்லேலூயா. हालेलुया.
நடுக்கடல்ல வச்சு बीच समुद्र में रखकर ரதத்தை ஓட முடியாம பண்ணுறவருக்கு रथ को न दौड़ाया, இந்த தரையில வச்சு ஏன் பண்ண முடியாது? इस जमीन पर रख के क्यों नहीं कर सकता है? அவரால எல்லாம் கூடும். उसे सब कुछ होगा. அல்லேலூயா. हालेलुया. ஆனா ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன लेकिन தெரியுமா? परमेश्वर दिया उत्तर क्या है? நீ அதை பார்க்காத, तू उसे मत देख, சமுத்திரத்தை பிளந்து விடு. लाल समुद्र को दुबाक कर. ஆண்டவர் மறுபடியும் சொல்ல வருகிற காரியம் என்ன தெரியுமா? परमेश्वर फिर से क्या कहना चाहता है? நீ உலகம் கொடுக்கிற அந்த யுத்தத்தை குறித்து மறுபடியும் கவலைப்படாத. दुनिया देने वाली युद्ध के बारे में फिर से चिंता मत कर. உனக்கு முன்பாக இருக்கிற சமுத்திரத்தை பிள முதல்ல. तेरे सामने रहने वाले समुद्र को दुबाक कर. அல்லேலூயா. हालेलुया. இதுக்கு என்ன பார்த்து நீ ஜெபிக்கணும் அவசியமே இல்ல. तू इसके लिए मेरे ओर देख के दुहाई देने की जरूरत नहीं है. ஒரு கோலை நான் கொடுத்திருக்கிறேன். छड़ी को मैंने आज तुम्हें दिया ஒரு हूं. வரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். वरदान को तुम्हें दिया ஒரு हूं. கிருபையை நான் கொடுத்திருக்கிறேன். अनुग्रह को तुम्हें दिया ஒரு हूं. அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். अधिकार को मैंने तुम्हें दिया हूं. அந்த அதிகாரத்தை கொண்டு उस अधिकार को रखकर ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தடையை முதலாக உடைங்கன்னு ஆண்டவர் சொல்றார். आत्मिक जीवन में होने रिकॉर्ड को पहले तोड़ो करके परमेश्वर कहता है. அல்லேலூயா. हालेलुया. இப்போ நம்ம எதுக்கு ஜெபிக்கிறோம்? अभी हम किसके लिए प्रार्थना करते हैं? அல்லேலூயா. हालेलुया. மறுபடியும் நம்ம எதுக்கு ஜெபிக்கிறோம் क्वेश्चन நமக்கு வரணும். फिर से हम किसके लिए प्रार्थना करना करके प्रश्न उठती है. நான் எதற்காக ஆண்டவர்ட்ட ஜெபிக்கிறேன்? मैं किसके लिए परमेश्वर का இயேசுப்பா प्रार्थना எனக்கு करता हूं? ஆவிக்குரிய தரிசனங்கள் வேணும்னு எத்தனை பேர் கேக்குறீங்க? यीशु मसीह मुझे आत्मिक दर्शन दो बोल कितने लोग मांगते हैं? நான் யோவானை போல ஆவிக்குள்ளான அனுபவத்துல போன எத்தனை பேர் கேக்குறோம் நம்ம? मैं भी यूहन्ना के समान आत्मा के अंदर जाने के अनुभव में जाना कर कितने लोग मांगते நம்ம हैं? அதற்காக ஜெபிக்கிறோமா? हम उसके लिए प्रार्थना करते हैं क्या? இன்னைக்கும் ஜெபிக்கல. आज भी नहीं प्रार्थना करते. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம் என்ன தெரியுமா? परमेश्वर क्या कहना चाहता है? மறுபடியும் உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய கவலையும் ஆவிக்குரிய காரியத்தை குறித்தே இருக்க வேண்டும். फिर से आपके जो चिंता है आत्मिक जीवन के बारे में रहना है. அல்லேலூயா. 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 இப்ப பார்வோனை நோக்கி யுத்தம் பண்ணும்படிக்கு ஆண்டவர் ஒரு நாள் சொல்லவே இல்லை. फिरौन को देख युद्ध करने के लिए परमेश्वर कभी नहीं कहा. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் சொல்லி இருக்கலாம். लेकिन परमेश्वर कह सकता था. ஏன் தெரியுமா? क्यों पता है? இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வர சொல்ல எப்படி வந்தாங்க? इस्राएल लोग बाहर देश में कैसे आए? பலத்த கையுடன் வெளியே வந்தார்கள். और जो भुजबल के साथ बाहर आए. 8ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. 8वां वचन इसी कहती है. எப்படி வந்தாங்க? कैसे बाहर आए? பலத்த கையுடன் வெளியே வந்தார்கள். सामर्थ्य हाथ से बाहर आए. இப்போ இவர்கள் யுத்தம் பண்ணி பார்வோனோடு போராடி இருக்கலாம். अभी युद्ध करके फिरौन के पास विजय पा सकते थे. அல்லது மோசேயை சொல்லி உன் கோலம் பார்வோனை பார்க்க நீட்டுப்பா அவன் அழிந்துருவான்னு சொல்லி இருக்கலாம். मूसा देखिए कह सकता था तेरा छड़ी फिरौन के ओर आगे बढ़ा वो नाश हो जाएगा. இதுல இருந்து ஒரு காரியம் என்ன தெரியுமா? इसे कार्य क्या जानते हैं? மனுஷனுடைய குணம் எப்பொழுதுமே मनुष्य का गुण हमेशा முன்னாடி நடக்கிறத கண்டுக்கிட மாட்டாங்க. आगे जो होती है उसे नहीं देखता है. பின்னாடி வர்றதை தான் பார்த்து பயந்துட்டு இருப்போம். पीछे जो आती है उसे देख के डरते रहता है. ஆண்டவருடைய குணம் என்ன தெரியுமா? लेकिन परमेश्वर गुण क्या पता है? பின்னானவைகளை மறந்துட்டு முன்னானவைகளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறார். पिछले चीजों को भूलकर आगे बढ़ते रह करके कहता है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நமக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை குறித்தே நாம் பயணித்துக் கொண்டு இருக்க வேண்டும். हमारे आगे क्या है उसे देख के हम आगे यात्रा करते रहना है. பின்னாடி என்ன நடந்தாலும் பிரச்சனையே இல்ல. அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். पीछे कुछ भी हो उसके बारे में चिंता मत करो परमेश्वर देख लेगा. இரண்டாவதாக நாம் எதற்கு ஜெபிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். दूसरा हम किसके लिए प्रार्थना करते हैं वो मुख्य है. நம்முடைய ஜெபம் हमारी प्रार्थना ஆவிக்குரிய ரீதியில போராடுகிறதா இருக்க வேண்டும். आत्मिक रीति से संघर्ष करने वाली होनी चाहिए. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. जो शरीर और लहू से नहीं. நமக்கு அந்தகார ஆவிகளோடு துரைத்தனங்களோடு யுத்தம் இருக்கிறது என்று எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. जो अंधकार की आत्मा और अधिकार के साथ हमारे युद्ध करके एफएससी में कहता है. ஆனா நம்முடைய ஜெபத்துல எதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம்? लेकिन हमारे प्रार्थना में और भी किसके लिए संघर्ष करते रहते हैं? இந்த இச்சையில இருந்து நான் வெளியே வந்துறணும்பா. इस लालसा से अभिलाषा से बाहर आना है. இந்த பாவத்துல இருந்து நான் வெளியே इस வந்துறணும். पाप से बाहर आ जाना है. இது சொல்வது தவறல்ல. ये जो कहना गलत नहीं है. ஆனா அதே வேளையில लेकिन उसी समय में என்கிட்ட வந்து ஒரு நாள் ஒரு ஊழியம் பண்ற ஒரு பையன் தான் வந்து கேட்டாங்க. मेरे पास एक सेवा करने वाले एक भाई ने आके पूछा, பிரதர் நானும் ஊழியம் பார்க்கறேன். मैं भी सेवा करता हूं. ஆனா என் வாழ்க்கையில लेकिन मेरे जीवन में நான் எவ்வளவு ஊழியம் பார்த்தாலும் சரி मैं कितना भी सेवा करने दो கண்களின் நிச்சயம் என்னால விட முடியலையே. जो आंखें की अभिलाषा का मैं छोड़ नहीं पाता हूं. அதுக்காண்டி அவர் தவறா ஒண்ணும் பண்ணல. वो कुछ गलत नहीं किया. சின்ன பாவத்தை கூட அவர் பெருசா தன்னுடைய வாழ்க்கையில கவலை கொள்ளுகிறார். देखो छोटा पाप को भी अपने जीवन में बड़ा मानता है, चिंता करता है. சில வேளை நம்ம பெரிய பாவம் செஞ்சுட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி உட்கார்ந்துட்டு कुछ இருப்போம். समय हम बड़े पापों को करके कुछ नहीं हुआ करके ऐसे बैठे रहते அதனால हैं. நம்மளை விட அவங்க பெட்டர் அப்படின்னு நினைச்சுக்காங்க. लेकिन अपने से वो भला है करके अच्छा है करके सोच लो. ஏன்னா நம்ம எப்பொழுதுமே உல்டா யோசிப்போம். क्योंकि हम हमेशा उल्टा सोचते हैं. ஊழியம் பண்றாரு கண்களின் நிச்சயம் போகலையா? वो तो सेवा करते हैं आंखों की अभिलाषा नहीं गई क्या? ஹalleluya. हालेलुया. ஓகே நான் அவங்களுக்கு சொன்ன பதில மட்டும் வர்றேன். டாபிக் வரும். ते उनके दिया उत्तर के पास आता हूं मैं. இப்போ நான் சொன்னேன் अब मैंने कहा இப்போ கண்களின் நிச்சயம் போக மாட்டேன்னு சொல்லி आंखों की अभिलाषा नहीं जाती है बोलते நீங்க हैं. அதுக்காக ஏன் பிரேயர் பண்றீங்க? अब उसके लिए आप प्रार्थना क्यों करते हैं? அதுக்காண்டியே கவலைப்பட்டுட்டு उसके இருக்கீங்க. बारे में क्यों चिंता करते நீங்க हो? ஒண்ணு பண்ணுங்க. अब एक कीजिए. ஆண்டவரே நான் உம்மை பார்க்கணும். परमेश्वर में आपको देखना है. உம்முடைய மகிமையை பார்க்கணும். आपके महिमा को देखना உம்முடைய है. தரிசனத்தை आपके காட்டுங்க. दर्शन को देखना है. இத குறித்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க. इसके बारे में प्रार्थना करते रहिए. ஆட்டோமேட்டிக்கா தூர போயிடும். ये अपने आप ही अब चली जाएगी.
அல்லேலூயா हालेलुया புரியுதா समझ में आती है आपको நம்ம எதுக்கு ஜெபிக்கிறோங்க ரொம்ப முக்கியம் हम किसके लिए प्रार्थना करते हैं वो बहुत मुख्य है அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப நம்ம இந்த ஆவிக்குரிய ரீதியில நான் முன்னேற வேண்டும் இதிலே நான் வளர வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது आत्मिक जीवन में आगे बढ़ते रहना इसके लिए प्रार्थना करते रहते समय உலக பிரகாரமாகவோ மாம்சீகமாகவோ எந்த ஒரு காரியங்களும் நம்ம நெருங்க முடியாது दुनिया के कारण या शारीरिक कारण में कुछ भी हमारे पास आए तो हम उसे पास नहीं அதற்கு जाएंगे ஜெபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை इसके लिए प्रार्थना करना आवश्यक भी नहीं है அல்லேலூயா हालेलुया ஏனா என்னுடைய சிந்தை அதை நோக்கி இருக்கிறது क्योंकि मेरा सोच उसके ओर है எப்பொழுது என்ன சிந்தை இங்கு திரும்புகிறதோ जब मेरा सोच यहाँ पे मुड़ती है அப்பொழுதுதான் இது என்னை ஆளுகை செய்ய तभी முடியும் ये मुझे मेरा पर प्रभाव होती है அல்லேலூயா हालेलुया என் சிந்தை அங்க மேலானவைகளே குறித்து இருக்கும் பொழுது मेरा विचार जो ऊंचे चीजों पर लगी रहती है கீழானவைகளை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே नीचे चीजों के बारे में चिंता करने की आवश्यक नहीं है வசனம் தானே சொல்லுகிறது वचन वही तो कहती है கீழானவைகள் அல்ல மேலானவைகளை தேடுங்கள் जो नीचे चीजों के नहीं ऊपरी चीजों को ही ढूंढिए கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள் नीचे के चीज नहीं ऊपरी चीजों को இப்ப நான் அதை ढूंढिए நாடிக்கொண்டே இருக்கும் பொழுது अभी उसे में देखते रहते समय கீழான இந்த உலகத்துல எனக்கு வருகிற எந்த பிரச்சனையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் नीचे पृथ्वी में आने वाले किसी भी चीजों के बारे में समस्या के बारे में चिंता नहीं करता அத குறித்து ஒரு மணி நேரம் எனக்கு உபவாசம் ஜெபம் வேண்டிய அவசியம் இல்ல उसके बारे में मेरे 1 घंटे की उपवास की प्रार्थना जरूरत है आवश्यक नहीं है அல்லேலூயா हालेलुया இரண்டாவது நம்முடைய ஜெபம் எப்பொழுதுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில யுத்தத்தை நான் எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை குறித்தே இருக்க வேண்டும் दूसरा हमारे जो आत्मिक जीवन में कैसा हम युद्ध करने वाले उसके बारे में हमारा प्रार्थना होनी चाहिए இப்ப ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார் अभी परमेश्वर मूसा को देख के कहता है செங்கடலை பிளந்து விடு लाल समुद्र को दो भाग कर அல்லேலூயா हालेलुया இதுல இருந்து ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளணும் इसमें से एक कार्य अच्छे समझ लेना है ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு முன்பாக இருக்கிற தடையை நாம் தான் உடைக்கணும் आत्मिक जीवन में हमारे सामने रहने वाले रुकावट को हम ही तोड़ना है ஆண்டவர் வந்து உடைக்க மாட்டார் परमेश्वर आके नहीं तोड़ेगा அல்லேலூயா हालेलुया செங்கடலை நீ பிளந்து விடணும் लाल समुद्र को तू दो भाग करना है பார்வன ஆண்டவர் பாத்துக்கிடுவார் फिर उनको परमेश्वर देख लेगा அல்லேலூயா हालेलुया இப்ப இங்க தான் நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா अब यहाँ पे हम क्या कहते हैं எப்பா என்னால ஜெபிக்க முடியல நீங்க எனக்கு உதவி செய்யுங்க मैं से प्रार्थना नहीं कर पा रहा मुझे मदद कीजिए அல்லேலூயா हालेलुया நான் ஜெபிக்கவே மாட்டேங்க எனக்கு உதவி செய்யுங்க நான் உதவி செய்ய மாட்டேன் मैं प्रार्थना ही नहीं करूंगा आप मदद करना बोले तो मदद नहीं करेगा ஒருவன் ஜெபிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் एक व्यक्ति प्रार्थना करते ही शुरू करते ही அதுக்கப்புறம் தான் ஆவியான உதவி செய்ய ஆரம்பிப்பான் उसके बाद ही पवित्र आत्मा उसे मदद करेगा அல்லேலூயா हालेलुया ஜெபிக்கியே நீங்க முழங்கால் போடாம आप प्रार्थना करने घुटना टेके ही வேதத்தை வாசிக்கிறதுக்கு பைபிளே கையில எடுக்காம शास्त्र को पढ़ने के लिए हाथ में कभी नहीं எனக்கு उठाते உதவி செய்யுங்கன்னா உதவி செய்ய மாட்டார் मुझे मदद करो बोलने पर भी मदद नहीं ஏன்னா करेगा நீங்க அதற்குள்ள முயற்சியே எடுக்கவில்லை क्योंकि उसके प्रयास अभी आपने नहीं நாம उठाए। எப்பொழுது முயற்சி எடுக்கிறோமோ जब हम प्रयास करते हैं அப்பொழுதுதான் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் तो परमेश्वर लंबे सांस से हमारे लिए विनती कर लेगा அல்லேலூயா हालेलुया। அப்ப நமக்கு முன்பாக இருக்கிற ஆவிக்குரிய தடைகளை நாம் தான் உடைக்க வேண்டும் हमारे सामने रहने वाले आत्मिक बाधाएं को हम ही तोड़ना है அதற்காக நாம் தான் உபவாசிக்க வேண்டும் इसलिए हम ही उपवास करना है அதற்காக நாம் தான் ஜெபிக்க வேண்டும் इसलिए मैं ही प्रार्थना करना है அதற்காக நாம் தான் போராட வேண்டும் इसलिए मैं ही संघर्ष करना है அல்லேலூயா हालेलुया। இத போராடி உடைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படினா इसे संघर्ष करके तोड़ने शुरू कर देंगे மற்ற तो காரியங்களை ஆண்டவர் போராடிடுவார் अपने आप दूसरे कार्य में परमेश्वर लड़ लेगा அல்லேலூயா हालेलुया। அப்ப முதலாவது पहला நாம் எதற்கு கவலைப்படுகிறோம் हम किसके बारे में चिंता करते हैं ஆவிக்குரிய தடையை உடைப்பதற்கா அல்லது உலக காரியங்களை குறித்தா आत्मिक चिंता को तोड़ने के लिए या दुनिया का कार्य இரண்டாவது நாம் எதற்காக ஜெபிக்கிறோம் दूसरा हम किसके बारे में प्रार्थना करते हैं ஆவிக்குரிய யுத்தத்தை நான் ஜெயமாய் முடிக்க வேண்டும் என்றா आत्मिक युद्धों का विजय रूपी खत्म அல்லது மாம்சீக யுத்தத்தை ஜெயிக்க வேண்டும் என்றா तो शारीरिक युद्धों पर विजय पाना है மூன்றாவது ஒரு காரியம் तीसरा एक कार्य யாத்திராம் 14ஆம் அதிகாரத்தின் 19ஆம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது निर्गमन 17 अध्याय 19 और 14 14 अध्याय 19 और 20 அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி तब इजराइल के सामने आगे चलने वाला स्वर्गदूत हटकर அவர்களுக்கு பின்னாக நடந்தார் उसके पीछे हो लिया அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி उनके आगे रहने वाली जो मेघ का खंभा हटकर அவர்கள் பின்னே நின்றது उनके पीछे आके खड़ी हो गई 20ஆம் வசனம் அது எகிப்தின் சேனையையும் वो मिस्र के सेनाओं இஸ்ரவேலின் சேனையையும் और इजराइल के सेनाओं के बीच ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு पूरे रात एक दूसरे के पास निकट नहीं आ पाए அவைகள் நடுவில் வந்தது वो बीच में आके खड़ी हो அது गई எகிப்திற்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது मिस्र के लिए वो बादल और अंधकार थी இஸ்ரவேலருக்கு அது இரவை வெளிச்சமாக்கிற்று इजराइल लोगों रात को प्रकाश कर दी இப்போ மோசேயை பார்த்தான்னு சொன்னா நீ செங்கடலை பிளந்து விடு अभी मूसा को देखकर परमेश्वर ने कहा तो लाल समुद्र को दो भाग कर दे இப்போ ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார் अभी उनको तैयार कर रहा है இன்னும் செங்கடலை பிளக்கல अभी तक लाल समुद्र दो भाग नहीं हुई அல்லேலூயா हालेलुया இன்னும் செங்கடலை பிளக்கல तो लाल समुद्र दो भाग नहीं किया ஆனால் என்ன நடந்தது என்றால் क्या हुआ முன்னாடி சென்ற மேகமும் தேவ தூதனும் பின்னாடி வர तो ஆரம்பித்தார் आगे जाने वाली जो बादल और स्वर्ग की दूध पीछे आ गई மூன்றாவது என்ன தெரியுமா तीसरा क्या पता நாம் எதற்கு ஆயத்தப்படுறோம் हम किसके लिए तैयार होते हैं அல்லேலூயா हालेलुया இதுவரைக்கும் இந்த 8 நாட்கள் இவங்க எதுக்குமே ஆயத்தப்படல अतः ये 8 दिन के लिए कुछ किसी चीजों के लिए तैयार नहीं இப்போ हुए ஆண்டவர் மோசேட்ட சொல்றார் செங்கடலை நீங்க பிளங்க अभी போறீங்க परमेश्वर मूसा को देख के आप लाल समुद्र को दो भाग வெட்டாந்தரல நடக்க
நடக்க போறீங்க सूखे भूमि में चलने वाले हो ஹalleluya हालेलुया இப்ப ஜஸ்ட் a preparation just ஒரு ஆயத்தம் தான் பண்றார் अभी सिर्फ यहाँ पे एक तैयारी को करता है இன்னும் செங்கடல்ல பிளந்து ஜனங்கள் நடக்க ஆரம்பிக்கல अभी लाल समुद्र दोबाग होकर लोग नहीं चल रहे हैं ஜஸ்ட் அங்க ஒரு preparation நடக்கு வாங்க எல்லாரும் எழும்புங்க நம்ம செங்கடல்ல பிளந்து நடக்க போகிறோம் सिर्फ यहाँ पे एक तैयारी होती है सब लोग उठ जाओ हम लाल समुद्र को दोबाग करके पार करने वाले हैं முன்னாடி சென்ற தேவதூதன் அப்படியே பின்னாடி வர ஆரம்பிச்சார் आगे आगे जाने वाला दूत पीछे आ गया முன்னாடி போன அந்த மேகஸ்தம்பம் அப்படியே பின்னாடி வர ஆரம்பிச்சது आगे जाने वाली बादल की खंबा उसी पीछे आ இப்ப गई இது என்ன செய்தது தெரியுமா अब ये क्या की पता है இஸ்ரவேலரையும் எகிப்தியரையும் ஒன்றே நெருங்காதபடிக்கு பார்த்து கொண்டது इजराइल और इजिप्ट मिस्र के बीच में एक बीच में नहीं आ पाए दोनों जुड़ नहीं पाए से खड़े हो गए ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया நாம் எப்பொழுதெல்லாம் ஆவிக்குரிய யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறோமோ हम तब आत्मिक युद्ध के लिए तैयार होते हैं அப்பொழுதெல்லாம் तब மாம்சீக யுத்தத்தின் சத்தத்தை கேட்க முடியும் शारीरिक युद्ध की आवाज को सुन सकते हैं உலக யுத்தத்தின் சத்தத்தை கேட்க முடியும் दुनिया के युद्ध की आवाज को सुन सकते हैं ஆனால் அது நெருங்க முடியாது लेकिन हमें करीब नहीं आ सकती ஹalleluya हालेलुया இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும் ये विश्वास हमारे होनी चाहिए இப்போ ரதம் வர்ற சத்தம் கேக்கு अभी रात आने वाली आवाज की आवाज सुनाई குதிரைகள் வர்ற देती है சத்தம் கேக்கு घोड़े की आवाज सुनाई देती யுத்த है வீரர்கள் வர்ற சத்தம் கேக்கு योद्धा जो आते हैं उनकी आवाज सुनाई देती है ஆனால் लेकिन ஒரு நைட் இல்ல எத்தனை நைட் ஆனாலும் இவங்களை நெருங்க முடியாது एक रात होने दो कितना भी रात होने दो ये करीब नहीं आ सकते ஹalleluya हालेलुया எத்தனை இரவுகள் வந்தாலும் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை நெருங்கவே முடியாது कितना भी रात आने दो फिरौन की जो सेना है इजराइल के पास करीब नहीं आ ஏன்னா सकती நெருங்க விடாதபடிக்கு தேவதூதன் அங்க நடுவில் வந்து நிற்கிறார் क्योंकि उनके करीब नहीं आ पाए क्योंकि परमेश्वर उनके बीच में आके खड़ा है ஹalleluya हालेलुया இப்பவும் அநேகர் நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா आज तक हम जो करने वाले कई सारी गलती क्या पता है சத்தத்தை கேட்டே பயந்துருவோம் आवाज को सुनते डर जाते हैं ஹalleluya हालेलुया சத்தத்தை கேட்டே பயந்து आवाज को सुनकर डर कर ஜெபம் போயிரும் எல்லாமே போயிரும் प्रार्थना चली जाएगी सब कुछ चली जाएगी ஹalleluya हालेलुया நீங்க ஆவிக்குரிய யுத்தத்தை செய்வதற்கு ஆயத்தமானாலே ஆண்டவர் உதவி செய்ய अब ஆரம்பித்தார் आत्मिक युद्ध करने के लिए तैयार होते ही परमेश्वर क्रिया करने लगे ஹalleluya हालेलुया செங்கடல்ல பிளக்க ஜஸ்ட் ஆயத்தம் பண்ணாங்க लाल समुद्र को तब पार करने के लिए सिर्फ तैयार हुए थे ஆண்டவர் உதவி செய்ய ஆரம்பித்தார் परमेश्वर मदद करने लगा ஹalleluya हालेलुया நீங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது दूसरा अध्याय में एक संभव है அங்க 1 லிருந்து 14 வரைக்கும் பார்க்கும் பொழுது वहाँ 1 से लेके 14 तक देखते समय எலிசா எலியாவின் வரத்தை பெறுவதற்காக போராடுகிறார் एलिशा एलिया को वरदान को पाने के लिए संघर्ष करता है பின்னாடி போய்கிட்டே இருக்கிறாரு पीछे ही जा रहा है வரம் கிடைக்கல वरदान नहीं मिली ஆனா பின்னாடி போயிட்டே இருக்கிறாரு लेकिन पीछे जा रहा है நான் எரிகோக்கு போறேன் मैं एरियो में जाता हूँ கில்காலுக்கு போறேன் गिलगाल में जाता हूँ யோர்தானுக்கு போறேன் यरदन पे जाता हूँ அங்கங்க போய்கிட்டே இருக்கிறார் वहाँ जा रहा है அதை விட இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா उससे बढ़कर एक समस्या क्या बताएं அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எலிசாவை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க उधर के लोग सारे लोग एलिसा के देख पूछ रहे हैं எலியா இன்னைக்கு போப் போறார் एलिया आज जाने वाला எலியா है இன்னைக்கு போப் போறார் एलिया जाने वाला है இப்போ எலிசா பாருங்க अब एलिशा को देखिए அவனுடைய வாழ்க்கை மைண்ட்ல ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு उसके मन में एक ही चीज है எனக்கு எலியாவிட்ட இருந்து வரத்தை பெறணும் मुझे एलिया से एक वरदान को पाना இது है என்னுடைய ஆவிக்குரிய யுத்தம் இப்போ ये मेरा आत्मिक युद्ध है இப்போ இந்த யுத்தத்தை நான் எலியாவோடு செய்தாகணும் ये युद्ध में एलिया से भी करना है கூட இருக்கிற ஜனத்தோடு செய்தாகணும் साथ में रहने वाले लोगों से भी करना है ஒவ்வொரு இடங்களுக்கு போனாரா எல்லா இடங்களும் செய்தாகணும் कहां भी जाओ वहां पे भी करना चाहिए இப்ப இவர் இதை மாத்திரம் தான் கண்ணுல மைண்ட்ல வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் सिर्फ यही मन में रख के कर रहा है இங்க தீர்க்கதரிசன புத்திரர் என்ன சொல்றாங்க கவலைப்படல यहाँ पे भविष्यवक्ता पुत्र के क्या कहते हैं करके उसके बारे में चिंता नहीं எலியா சொல்றாரு இங்க உட்கார்ந்துக்கா நான் போறேன் கேட்கவே இல்ல एलिया बोलता है यहाँ पे बैठ के जाने वाला करके उसके बाद இவருடைய முழு பிரிப்பரேஷன் என்ன தெரியுமா इसकी पूरी तैयारी क्या है என் வாழ்க்கையில அந்த வரத்தை பெறுற வரைக்கும் நான் விட மாட்டேன் मेरे जीवन में वरदान को पाने तक मैं नहीं छोड़ूंगा அல்லேலூயா हालेलुया இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை இவர் செய்து கொண்டே போகிறார் ये आत्मिक युद्ध को लगातार करते रहता है எலிசாவுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாம்சீக வார்த்தைகளும் அவனை பலவீனப்படுத்தல एलिशा के जीवन में कोई भी शारीरिक जो चीजें हैं उसे वो टेस्ट नहीं पहुंचाई அல்லேலூயா हालेलुया அவனுடைய வாஞ்சியை ஏதாவது தாக்கிச்சா उसके चाहत को कोई कुछ असर पहुंचाई தாக்க முடியல असर नहीं पहुंचा पाई காரணம் என்ன தெரியுமா कारण क्या है இதற்கு அவர் கவனம் செலுத்தல इसके ऊपर अपने ध्यान नहीं लगा அவருடைய ஆயத்தம் ஃபுல்லாவே அதற்காக தான் இருந்தது सारे तैयारी उसके लिए थी அல்லேலூயா हालेलुया இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் அவர் சொல்ல அதுக்கு ப்ரிபரேஷன் பண்ணவே இல்ல इनके लिए क्या उत्तर देना करके उसके बारे में तैयारी नहीं किया இப்ப யோர்தானை கடந்து போறாங்க अब यॉर्दन का पार करके जाते ரிட்டர்ன் வர சொல்ல தனியா தான் வரணும் मुझे फिर से आते से मैं अकेले அத आना குறித்து है கூட எலிசா கவலைப்படல उसके बारे में भी एलिशा चिंता नहीं किया இப்ப மாதிரி எலியா இருந்தார் பிரிச்சு கொண்டு போயிட்டார் மறுபடியும் எப்படி வர போறோம் अभी एलिया था वो अलग करके उधर पार करके ले गया फिर से कैसे आऊं அவர் அத குறித்து கூட எந்த ஒரு ஆயத்தமோ எந்த ஒரு ப்ரிபரேஷன் பண்ணல उसके बारे में कुछ तैयारी या उसके बारे में कुछ नहीं सोचा ஆனா அவருடைய ஒரே என்னன்னு தெரியுமா लेकिन उसका एक ही विचार क्या थी எனக்கு வர வேணும் मुझे वरदान அதுக்கு चाहिए எத்தனை தடை இருந்தாலும் உடைச்சு போயிட்டே उसके लिए இருப்பேன் कितना भी बाधाएं हो रहे तो तोड़कर आगे बढ़ते रहो ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया பவுலுடைய வாழ்க்கையில கூட பார்க்கும் பொழுது पौल उसका जीवन में भी देखते அவர் समय எருசலேமுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறார் वो यरूशलेम में जाना करके बोल रहा है அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்துல प्रेरित 21वां अध्याय 13 वचन में எல்லா ஜனங்களும் உட்கார அழ ஆரம்பிச்சிட்டாங்க सब लोग बैठ के रोने लगे எல்லாரும் அழுதாங்க सब लोग रोने लगे பவுல் அழகாய் சொல்றார் पौलुस बहुत अच्छा कहा எருசலேம்ல நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிக்கைக்கு ஆயத்தமா இருக்கேன் यरूशलेम में बंधे जाने के लिए नहीं सिर्फ मरने के लिए भी तैयार हूं அழுது தொந்தரவு பண்ணாதீங்க जो
रोकर मुझे तंग मत कीजिए அல்லேலூயா அல்லேலூயா. என்ன அழுது தொந்தரவு मुझे பண்ணாது रोकर तंग मत कीजिए இதுல இருந்து என்ன தெரியுமா इससे क्या मालूम पड़ती है ஆவிக்குரிய யுத்தத்துல முன்னேறும் பொழுது आत्मिक युद्ध में आगे बढ़ते समय பின்னே மாம்சத்தின் யுத்தத்தின் சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் पीछे शारीरिक युद्ध की आवाज सुनती ही रहती है உலக யுத்தத்தின் சத்தம் கேட்டுக்கிட்டு தான் दुनिया के இருக்கும் युद्ध की आवाज सुनती रहती है அதை குறித்து கவலைப்படாமல் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் उसके बारे में चिंता न करते हुए आगे बढ़ते रहना है। हालेलुया। हालेलुया। எலிசாவுக்கும் பவுலுக்கும் இரண்டு விதமான சத்தம் இருக்கு एलिशा और पौलुस को दो प्रकार की आवाज सुनती रही எலிசாவை அவமானப்படுத்துகிற வார்த்தைகள் வந்தது एलिशा का अपमान करने वाले शब्द आए ஆனா பவுலுக்கு लेकिन पौलुस को அன்பினால உடைக்கிற வார்த்தை வந்துச்சு प्रेम से तोड़ने वाले शब्द आई நம்ம ஆவிக்குரிய யுத்தத்துக்கு ஆயத்தமாகும் பொழுது हम आत्मिक युद्ध के लिए तैयार होते இந்த समय ரெண்டு பிரச்சனை கண்டிப்பா ये வரும் दो समस्या हमेशा आती है ஒண்ணு एक நம்மளை அவமானப்படுத்தி கெடுத்து எப்படியாவது முறியடிக்கணும் சாத்தான் நினைப்பான் हमें अपमान करके कैसा भी तोड़ देना करके शैतान संघर्ष करता है இல்ல அப்படின்னா नहीं तो யாரையாவது தேவையில்லாத அன்பை செலுத்தி நம்மளை முறியடிக்க வீசும் दूसरा कोई न चाहने वाला प्रेम को जताकर हमें तोड़ने की सोचे எப்பொழுதுமே தேவ பிள்ளை கவனமா இருக்கும் हमेशा परमेश्वर के बच्चे सावधानी से रहना है ஹalleluya हालेलुया। கர்ச்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் வந்தாலும் ஜெயிக்க நம்ம ஆயத்தமா இருக்கணும் गर्जना करने वाले सिंह जैसा आता तो भी हमें विजय पाने तैयार होना चाहिए அதே போல வலு சர்ப்பம் போல நல்ல அன்பா பேசினாலும் ஜெயிக்க ஆயத்தமா இருக்கணும் सर्प के समान प्रेम के साथ बात करते ऐसा आए तो भी हमसे विजय पाने के लिए இதற்கு तैयार மிக होना चाहिए। முக்கியமான காரணம் நம்முடைய ஆயத்தம் इसके लिए हम मुख्य चीज है हमारी तैयारी। நம்முடைய ஆயத்தம் மட்டும் சரியாக இருந்தது என்றால் अगर हमारी तैयारी सही हो तो சத்துரு எந்த வழியில எந்த சூழ்ச்சியை கொண்டு வந்தாலும் ஜெயித்திரலாம் शत्रु कौन सा भी मार्ग में से कौन सा भी योजना को ले आते से भी तोड़ सकते हैं। ஹalleluya हालेलुया। அப்போ ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யும் பொழுது நாம் முதலாவது எதற்கு கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி आत्मिक பார்த்திருக்கிறோம் युद्ध करते समय किसके बारे में चिंता करना करे पहले हम देखें। இரண்டாவது எதற்காக ஜெபிக்கணும் அதையும் நம்ம பார்த்திருக்கிறோம் दूसरा किसके लिए हम प्रार्थना करना है उसके लिए भी प्रार्थना மூன்றாவது நம்ம எதற்கு ஆயத்தப்படுகிறோம் तीसरे हम किसके लिए तैयार होते हैं। நான்காவது பாருங்க चौथा देखिए 21 வசனம் சொல்லுகிறது 21 वचन कहती है மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் मूसा अपने हाथों को समुद्र को ओर बढ़ाया அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒடுங்கும்படி செய்து तब यहोवा ने रात भर प्रचंड पुरवाई चलाई அதை வறண்டு போக பண்ணினார் समुद्र को सुखा दिया ஜலம் பிளந்து பிரிந்து போயிடுச்சு जल दोबाग होकर हटकर चली गई। நான்காவது எதற்காக செயல்படுகிறோம் तीसरा किसके लिए हम क्रिया करते हैं। அல்லேலூயா हालेलुया। ஜெபம் அவசியம்தான் प्रार्थना अवश्य है கவலையும் அவசியம்தான் चिंता भी अवश्य है ஆயத்தமும் அவசியம்தான் तैयारी भी अवश्य है। செயல் இல்லைன்னா எல்லாமே வீண் अगर क्रिया नहीं तो सारे चीज व्यर्थ है। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। இன்னைக்கு अनेक விசுவாசிகளுடைய பிரச்சனை இதுதான் आज कई साल विश्वासी बच्चों की समस्या वही है। நல்ல ஜெபம் பண்ணுவாங்க अच्छा प्रार्थना करते நல்ல हैं உபவாசம் பண்ணுவாங்க अच्छे उपवास करते हैं செயல் இல்லாம இருக்கிறதுனால எந்த ஒரு ப்ராஃபிட் பெற முடியாது क्रिया नहीं है इसलिए कुछ लाभ नहीं आती। இப்ப ஆண்டவர் பார்த்தார் கவலைப்படுறீங்க நல்லதுதான் आज परमेश्वर देखते चिंता करते बहुत இப்ப अच्छा ஜெபம் है பண்ணிட்டீங்க प्रार्थना कर दिया अभी இப்ப நல்ல ஒரு ஆயத்தமும் பண்ணிட்டீங்க अभी अच्छा तैयार भी हो गए பாருங்க, சமுத்திரத்தை பிளந்து போயிட்டே अभी இருங்க समुद्र को दुबा करके आगे बढ़ते रहिए। அல்லேலூயா हालेलुया। இப்ப இந்த சமுத்திரம் பிளந்த சமுத்திரம் மறுபடியும் வந்து சேர்ந்துட்டாங்கற கவலை வரக்கூடாது ये समुद्र जो दोबाग हुई है फिर से नहीं आगे जुड़ना करके चिंता நீங்க नहीं होनी செயல்பட்டு चाहिए। கொண்டே இருக்க आप வேண்டும் क्रिया करते रहना है। அல்லேலூயா हालेलुया। இப்போ இவங்க போறாங்க अब ये जाते हैं இதே சமுத்திரத்து வழியில போய்கிட்டே ये இருக்காங்க समुद्र के मार्ग से आगे आगे बढ़ते ஆனா हैं பின்னாடி பார்வோனும் அதே வழியில வந்துட்டு लेकिन இருக்கான் फिर से पीछे फिरौन भी वही मार्ग से आ रहा है। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। இங்க ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் अब यहाँ पे से कार्य को सीख लेना நான் ஆண்டவருக்காக செயல்பட ஆரம்பித்த உடனே है। परमेश्वर के लिए क्रिया करते शुरू करते ही சத்துருலாம் அங்கங்க விழுந்து செத்துருவான்னு நினைக்க கூடாது शत्रु यहाँ पे गिर के मर जाएगा ऐसे नहीं सोचना है। நீங்க செயல்பட்டாலும் அவனும் செயல்படுவான் वो क्रिया करेगा तो वो भी क्रिया करेगा। அல்லேலூயா हालेलुया। இவங்க அந்த செங்கடல் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க लाल समुद्र में चल के जा रहे हैं அதே செங்கடல்ல वही लाल समुद्र அதே में வழியில वही मार्ग में இவங்க எந்த வெட்டாந்தரையில போறாங்களோ அதே வெட்டாந்தரையில ये जिस सूखे भूमि से पार कर रहे थे वही பின்னாடி सूखे भूमि से பார்வோனும் சேனைகளும் வந்து கொண்டு पीछे இருக்கிறது फिरौन और उसकी सेना आ रही है। அல்லேலூயா हालेलुया। உடனே வழியை நிப்பாட்டல तुरंत उनको यात्रा को नहीं रोके। அல்லேலூயா हालेलुया। ஐயோ அவனும் பின்னாடியே வர்றானே वो भी पीछे पीछे आ रहा है। நீங்க நடக்க வேண்டிய பாதையில் நடந்துகிட்டே இருங்க आप चलने वाला मार्ग में आप आगे बढ़ते रहना है। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। ஏன்னா நீங்க போற தூரம் வரைக்கும் வர மாட்டான் क्योंकि आप जाने वाले दूरी तक वो कभी नहीं आएगा। அவனுக்கு ஆண்டவர் எல்லையை வைத்திருக்கிறார் उसके लिए परमेश्वर ने सीमा को रखा है। செங்கடலின் நடு வரைக்கும் பார்வோன் வருவான் लाल समुद्र के बीच तक फिरौन आएगा। அதுக்கப்புறம் उसके बाद உங்க இடம் उसके बाद आपकी जगह। அல்லேலூயா அல்லேலூயா। அல்லேலூயா அல்லேலூயா। இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில இது காரியம் தான் The आत्मिक நம்ம ஆரம்பிக்கும் பொழுது हम शुरू करते समय நாம் செயலை ஆரம்பிக்கிறோம் हम क्रिया को शुरू करते விசுவாசத்தை हैं। ஆரம்பிக்கிறோம் विश्वास को शुरू करते ஜெபத்தை हैं। ஆரம்பிக்கிறோம் प्रार्थना को शुरू करते हैं। உடனே சத்துரு அங்கங்க விழுந்து விழுந்து நமக்கு தடையே வரான்னு நினைக்க கூடாது तुरंत यहाँ पे शत्रु यहाँ पे गिरकर हमारे कुछ बाधा नहीं आएंगे ऐसे नहीं நாம் सोचना தொடர்ந்து है। முன்னேறி கொண்டே இருக்க हम வேண்டும். लगातार आगे बढ़ते रहना है। முன்னேற 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 आगे बढ़ते बढ़ते அவன் பின்னாடி வந்து கொண்டே தான் वो இருப்பான் पीछे आते ही रहेगा। ஆனால் ஒரு எல்லைக்கு அப்புறம் लेकिन एक सीमा के बाद ஆண்டவர்
ஆண்டவர் அவனை நிறுத்தி விடுவார். परमेश्वर उसे रोक देगा. ஹல்லேலூயா. हालेलुया. அவனுடைய எல்லை அது வரைக்கும் தான். उसका सीमा वहां तक ही है. அதற்கப்புறம் நம்ம கடந்து போயிட்டே இருக்கலாம். उसके आगे हम पार करके जा सकते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ செயல் என்பது மிக அவசியமா क्रिया இருக்கிறது. बोले तो बहुत अवश्य है. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ அந்த செயல்பட்டு கொண்டு இருக்கிற இந்த யுத்தத்தை आज जो क्रिया करने वाले ये युद्ध को என்ன நடக்கிறது என்றால் क्या होती है 24 25 வசனத்தை பாருங்க. 24 और 25वां वचन को देखेंगे. கிழக்கு வெளுத்து வரும் நிஜாமத்தில் जो पिछले पहर आते समय கர்த்தர் அக்னியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தின் சேனையை பார்த்து परमेश्वर ने बादल और आग के खंबे में से मिस्र को सेना को देखकर அவர்கள் சேனையை கலங்கடித்து उनको सेना को घबराकर அவருடைய ரதங்களின் உருளைகள் கலலவும் उनके रथ में से पहिए निकल कर जाने ரதங்களை लगे. வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். वो जो रथ को बहुत दुख के साथ चलाने के लिए उनको किया. எகிப்தியர் சொன்னாங்க மிஸ்ரனை இஸ்ரவேலின் கஹா. தேவன் அவங்களுக்கு துணையா நின்று யுத்தம் பண்ணுகிறார். मिस्र ने कहा इजराइल के परमेश्वर उनकी सहायता होकर उनकी मदद कर रहा है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இங்க நாம அறியாத ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கு. यहाँ पे हम न जानने वाले कार्य हो रही है. இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சாங்க इजराइल लोग सोच रहे थे நம்ம போற செங்கடல்ல அவனு பின்னாடி வந்துட்டு தான் हम இருக்கான். जो जाने वाले लाल समुद्र में पीछे पीछे आ रहा है. ஆனா ஒரு எல்லை வந்த உடனே लेकिन एक सीमा आने के बाद என்ன நடந்ததுன்னா क्या हुई வந்த பார்வோனுடைய ரதங்கள் கலல ஆரம்பிச்சுச்சு. आए हुए फिरौन के रथ की पहिए निकलने लगी. சத்தம் இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. आवाज अभी तक आ रही थी ஆனா இப்ப அவன் ஓட்டுற சத்தம் வரல. लेकिन चलाने वाली आवाज नहीं आई. கலண்டு போற சத்தம் வருது. वो निकल कर जाने वाली आवाज आई. இதுவரைக்கும் பார்வோன் நல்ல ஜெயம் எடுக்கிறவனாய் ஓடி வந்துட்டு இருந்தான். अब तक फिरौन एक विजय पाने वाला बनकर दौड़कर आ रहा ஆனா था. இப்போ அவன் தோக்க போற சத்தம் வருது. लेकिन वो हारने वाली की आवाज आ रही है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா लेकिन இஸ்ரவேல் ஜனங்கள் इजराइल लोग தேவன் செய்த யுத்தத்தை கடைசி வரைக்கும் பார்க்கல. परमेश्वर किया हुआ युद्धों को आखिरी तक नहीं देखे. ஹல்லேலூயா. हालेलुया. கடைசி வரைக்கும் பார்க்கல. आखिरी तक नहीं देखे ஏன்னா தான் நடுவுல ஒரு மேகஸ்தம்பம் நிக்க. क्योंकि बीच में बादल का खंबा है ना. அநேக வேளையில कई सारे समय में ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் செயல்படும் பொழுது आत्मिक जीवन में क्रिया करते समय நமக்கு பின்பாக தேவன் செயல்படுவதை நம்முடைய கண்கள் பார்க்க முடியாது. हमारे पीछे परमेश्वर क्रिया करते करते हुए हमारे आंखें नहीं देखेगी. அதனால நம்ம நினைக்க கூடாது தேவன் எனக்கு துணை செய்யவில்லையோ என்று சொல்லி. इसके लिए हमने सोचना कि परमेश्वर मेरा सहायता नहीं करता है. தாவீதை போல எப்பவும் சொல்லணும், दाऊद के समान हमेशा कहना है கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். परमेश्वर मेरा सहायता करता நான் है. பயப்படேன். मैं नहीं डरूंगा. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? मनुष्य मेरे लिए क्या करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா நீங்க இந்த செயல்படாமலே लेकिन अब क्रिया किए बिना ஆண்டவர் எனக்காக செயல்படணும்னு நினைச்சா செயல்பட மாட்டார். परमेश्वर मेरे लिए क्रिया करना बोलकर सोचेंगे तो नहीं करेगा. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். आपके आत्मिक जीवन में हमेशा क्रिया करते रहना है. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். आपको दिया हुआ काम को आप करते रहना है. அப்படி செய்து கொண்டு இருக்கும் பொழுது ऐसे करते रहते समय நமக்கு பின்னாக ஆவிக்குரிய யுத்தத்தை மாம்சீகத்தை ஆண்டு பண்ணி கொண்டு हमारे இருப்பார். पीछे शारीरिक युद्धों को परमेश्वर करते रहे. உலகத்தோடு அவர் யுத்தம் பண்ணி கொண்டு दुनिया இருப்பார். के साथ वो युद्ध करते रहे. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த யுத்தத்தை செய்து ஜெயத்தை கொடுப்பவர் அவர். वो युद्धों को करके विजय देने वाला परमेश्वर वो है. ஹல்லேலூயா. आमेन. சரி, அடுத்த கடைசியா ஒன்று பார்த்து முடிக்கிறோம். आखिरी में एक देख के खत्म करेंगे. யாத்ரா 14 அதிகாரத்தின் 26 இருந்து 28 வரைக்கும் பார்க்கும் பொழுது निर्गमन 14 अध्याय 26 से लेकर 28 तक पढ़ते समय அங்க பாருங்க, वहां पे देखिए ஆண்டவர் சொல்லுகிறாரு, சமுத்திரத்து மேல மறுபடியும் உன் கையை நீட்டு. समुद्र के ओर फिर से तेरा हाथ को बढ़ा. இப்போ இவங்க சமுத்திரத்தை கிராஸ் பண்ணிட்டாங்க. अब ये समुद्र को पार कर चुके हैं. பார்வோனும் அவன் சேனையும் நடுக்கடல்ல நிக்கு. फिरौन और उसकी सेना बीच समुद्र पर खड़ी है. ஆண்டவர் சொல்ல மறுபடியும் சமுத்திரத்தின் மேல் உன் கரத்தை நீட்டு. परमेश्वर कहता है फिर से समुद्र की ओर तेरा हाथ को बढ़ा. ஹல்லேலூயா. हालेलुया. நான் ஆச்சரியமா பார்த்த காரியம் என்ன தெரியுமா? मैं एक आश्चर्य भरा कार्य क्या था. கடைசி வரைக்கும் आखिरी तक மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லல, मूसा को देखकर परमेश्वर ने कहा. பார்வோனை பார்க்க உன் கையை நீட்டுன்னு சொல்லவே இல்லை. फिरौन को देखकर हाथ को बढ़ा करके कभी नहीं कहा. மறுபடியும் ஆண்டவர் சொல்ல சமுத்திரத்தை பார்த்து தான் கையை நீட்டு. फिर से परमेश्वर कहता है समुद्र के देखे तेरा हाथ இதுல को இருந்து ஒரு बढ़ा. காரியம் புரிஞ்சுக்கிடணும். इसमें से कार्य समझ लेना है. மாம்சீக யுத்தத்தை நமக்கு பண்ற அதிகாரமே கிடையாது. देखिए शारीरिक युद्धों को करने के लिए हमें कोई अधिकार नहीं है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் அதுக்கு அதிகாரம் நமக்கு கொடுக்கவே இல்லை. परमेश्वर उसका अधिकार हमें कभी नहीं दिया. அதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாரு, इजराइल लोग को पहले परमेश्वर ने कह दिया நீங்க சும்மா இருப்பீர்கள், आप चुपचाप रहोगे, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். प्रभु आपके लिए युद्ध करेगा. ஹல்லேலூயா. आमेन. இன்னைக்கு நம்ம அநேக வேளையில आज हम कई सारे समय में எந்த யுத்தத்துல சும்மா இருக்கணும், எந்த யுத்தத்தை செயல்படனே தெரியாது. कौन सा युद्ध करना है, कौन सा युद्ध में चुपचाप रहना करके हम नहीं ஆண்டவர் जानते. சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? परमेश्वर क्या कहता है, ஆவிக்குரிய யுத்தத்துல நீங்க செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். आत्मिक युद्ध में आप काम करते அதே रहना है. வேளையில மாம்சீக யுத்தத்தை நீங்க செயல்பட கூடாது. लगातार आपके जो शारीरिक युद्ध में आप काम नहीं करना அது है. ஆண்டவர் பாத்துக்கிடுவார். वो परमेश्वर देख लेगा. ஹல்லேலூயா. हालेलुया. சமுத்திரத்தை தான் ஆண்டவர் மறுபடியும் சேர்க்க வைக்கிறார். समुद्र को ही फिर से परमेश्वर जोड़ता है. ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா अब देखेंगे तो சமுத்திரம் ரெண்டா ஒன்னு சேர்ந்துருச்சு. जो समुद्र एक साथ मिल गई. காலையில எகிப்தியர்கள் வந்து முன்னாடி கிடக்குறாங்க, விழுந்து கிடக்குறாங்க செத்த பிணத்தை போல. सुबह सुबह मिस्र को देखें तो आगे लाश बनकर तैर रहे हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயம் எடுக்காமல்
आत्मिक युद्ध पर नहीं विजय पाते ஒரு நாளும் உலக யுத்தத்துல ஜெயம் எடுக்கவே முடியாது. कभी भी हम दुनिया के युद्ध में विजय पा नहीं सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। புரிஞ்சுக்கிட்டீங்களா? आपको समझ में आती? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வருகிற போராட்டங்களை ஜெயிக்காம आपके आत्मिक जीवन में आप संघर्ष के ऊपर विजय नहीं पाते हुए என் உலகப்பிரகாரம் வருகிற போராட்டமோ அல்லது மாம்சீகத்துல வருகிற போராட்டத்தை நான் ஜெயிக்கவே முடியாது. दुनिया के रीति से आने वाली या शारीरिक रीति से आने वाले संघर्ष को मैं विजय पा नहीं सकता। ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்ததாக अगला, ஆவிக்குரிய யுத்தத்தின் ஜெயமே மாம்சீக யுத்தத்திற்கு தோல்வியாய் முடியும். तो आत्मिक युद्ध की जो विजय ही शारीरिक युद्ध के लिए हार बन जाएगी। இப்போ இவங்க எதை கடந்தாங்க? आप ये किसे पार किए? சமுத்திரத்தை கடந்தாங்க. समुद्र को पार किए। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ அதே சமுத்திரம் தான் अब वही समुद्र பார்வோன் மீது ஜெயத்தையும் கொடுக்கிறது. फिरौन को ऊपर विजय भी देती है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆவிக்குரிய யுத்தத்துல நம்ம எது ஜெயம் எடுக்கிறோமோ आत्मिक युद्ध में किस पे विजय पाते हैं, அந்த ஜெயம் தான் மாம்சீக யுத்தத்தின் மீது எனக்கு ஜெயம் கொடுக்கும். वही विजय शारीरिक युद्ध में भी मुझे विजय देती है। ஹல்லேலூயா. हालेलुया। அதை போல பார்க்கும் பொழுது वैसे देखते समय இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டிருந்தாலும் கூட பார்வோனோடு யுத்தம் பண்ண ஆண்டவர் அனுமதிக்கல அவருக்கு. तो इजराइल लोग के साथ विरुद्ध फिरौन की सेना आई, फिर भी फिरौन की सेना को आज्ञा नहीं दी। அத நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். इसलिए मैंने पहले कह दिया, ஆவிக்குரிய யுத்தத்தை மாத்திரம் நமக்கு செய்ய அனுமதி கர்த்தர் கொடுக்கிறார். आत्मिक युद्ध को करने के लिए परमेश्वर ने मुझे हमें अनुमति இப்போ दिया லாஸ்டா है। ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். आखिर में एक पॉइंट को कहकर खत्म இப்போ இந்த करता हूं। சமுத்திரத்தை பிளந்தாங்க, சமுத்திரத்தை மறுபடியும் சேர்த்தாங்க. अभी समुद्र को दुबा किए, फिर से उसको जोड़ दिए। இதுதான் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜெயமும் வந்தது, உலகப்பிரகார ஜெயம் வந்தது. इसलिए इजरायलियों के जीवन में आत्मिक विजय भी आई, दुनिया की रीति की विजय भी இந்த आई। சமுத்திரம் என்பது என்ன? इस समुद्र बोलो तो क्या? ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்து 2ஆம் வசனத்தை வாசித்தோம் அப்படினா अब पहला कोरिन्थियों 10वां अध्याय दूसरा वचन को पढ़ते இந்த समय சமுத்திரம் ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா ये இருக்குது. जो समुद्र है बपतिस्मा की चिन्ह है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு மனிதனுடைய ஞானஸ்தான வாழ்க்கை என்பது एक मनुष्य की बपतिस्मा की जीवन बोले तो ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜெயத்தை கொடுக்க முடியும், आत्मिक जीवन में विजय दे सकती है, உலக வாழ்க்கையிலும் ஜெயத்தை கொடுக்க முடியும். दुनिया के जीवन में भी विजय दे सकती है। हालेलुया। हालेलुया। அதை நாம் இப்படி தியானிக்கலாம். उसे हम ऐसे अध्ययन कर सकते இந்த हैं। ஞானஸ்தானம் என்பது எதுக்கு அடையாளமா ये இருக்கிறது? बपतिस्मा बोले तो किसका चिन्ह है? கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம். कोलोसे दूसरा अध्याय 12 वचन। இந்த ஞானஸ்தானம் என்பது ये बपतिस्मा बोले तो இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு यीशु मसीह के साथ गाड़ा இயேசுவோடு जाकर உயிர் தழுகிற அனுபவத்துக்கு அடையாளமா यीशु இருக்கிறது. मसीह के साथ जिलाए जाने का अनुभव है। அதுதான் ஞானஸ்தானம். वही बपतिस्मा है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ இந்த ஞானஸ்தானம் தான் என் வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜெயத்தையும் கொடுக்கிறது, மாம்சீக ஜெயத்தையும் கொடுக்கிறது. अब ये बपतिस्मा ही मेरा आत्मिक जीवन में भी विजय देती है, मेरे शारीरिक जीवन में भी विजय देती है। அப்படினா நம்ம எப்படி வாழணும் தெரியுமா? इससे पहले तुम कैसे जीना है? கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் நாம் வாழும் பொழுது मसीह के साथ हम गाड़े जाकर ஆவிக்குரிய ஜெயத்தை பெற முடியும். आत्मिक जीवन को पा सकते हैं। எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுத அனுபவத்தை பெறுகிறோமோ जब हम मसीह के साथ जिलाए जाने का अनुभव को पाते हैं, அப்பொழுது மாம்சீக ஜெயத்தை பெற முடியும். तब शारीरिक विजय को पा सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அத நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். समझने लायक मैं कहता हूं, சமுத்திரத்தை கடந்தா समुद्र का पार कर देंगे அது तो அடக்கம் பண்ணுகிற அனுபவம், वो जो दफनाने जाने का अनुभव है, சமுத்திரத்துக்குள் நடந்து போவது. समुद्र के अंदर चल के जाना। இப்போ இந்த அடக்கம் பண்ணுகிற அனுபவம் ये தான் दफनाने के अनुभव இஸ்ரவேலருக்கு ஆவிக்குரிய கானானை சுதந்தரிக்கிற ஜெயத்தை கொடுத்தது. आत्मिक कानान को ऊपर विजय पाने लायक उसे हासिल करने में मदद की। இப்போ கடந்த சமுத்திரத்தில் நின்னு மறுபடியும் இங்க திரும்பி பார்க்கறாங்க. अभी पार करके समुद्र को पार करके फिर से मुड़कर देखते हैं। மோசே மறுபடியும் சமுத்திரத்தின் மீது கையை நீட்டுகிறார். मूसा फिर से वो समुद्र की ओर हाथ को बढ़ाता है। இது அவருடைய உயிர்த்தெழுதலின் அனுபவம். ये उनकी जिलाए जाने के अनुभव, இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம் जिलाए जाने के अनुभव பார்வோனை அழித்து போட்டது. फिर उनको नाश कर दी। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ நம்ம வாழ்க்கையில இந்த ரெண்டு அனுபவம் எப்போதும் இருக்கணும். हमारे जीवन में हमेशा दो अनुभव அதை होने நான் चाहिए। சுருக்கமா சொல்றேன். सारांश में कहता हूं, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ண ஒப்பு கொடுக்கிறோமோ जब जब हमारे जीवन को मसीह के अंदर गाड़े जाने की हम अनुमति देते हैं, நான் அல்ல கிறிஸ்துவே என்னிலிருந்து வெளிப்படட்டும், तो मैं नहीं मसीह मेरे अंदर प्रकट होने दो, கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்படுகிறேன் मसीह के साथ सूली में मारा என்று जाता சொல்லி हूं। நம்ம அடக்கம் பண்ண ஒப்பு கொடுக்கிறோமோ ऐसे दफनाने जाने के लिए हम सौंपते हैं, அல்லது மரிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறோமோ तो मरने के लिए सौंपते हैं, அப்பொழுதுதான் ஆவிக்குரிய ஜெயத்தை பெற்றுக்கிட்டே இருக்கலாம். तब तब आत्मिक विजय को पाते रहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அடக்க மாம்சத்தை அடக்கம் பண்ணாம ஆவிக்குரிய ஜெயம் வராது. देखो गाड़े बिना आत्मिक जीवन में विजय नहीं पा सकते। எனக்குள்ளாக பெருமையை வச்சுக்கிட்டு பொறாமையை வச்சுக்கிட்டு ஆவிக்குரிய ஜெயத்தை ஒரு நாளும் பெற முடியாது. मेरे अंदर घमंड या दूसरे चीजों को रखकर आत्मिक जीवन में विजय नहीं पा सकते। அதெல்லாம் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டால் वो सारे चीजों को मसीह के अंदर गाड़े जाकर, என் சுயம், என் மாம்சீகம், என் அறிவு, என் ஞானம் எல்லாத்தையும் அடக்கம் பண்ணா मेरा स्वयं, मेरा घमंड, मेरा आत्मिक जो भी शारीरिक चीज है सब गाड़े जाने के बाद ஆட்டோமேட்டிக்கா செங்கடல கலந்து ஆவிக்குரிய ஜெயத்தை பெற்றறலாம். अपने आप लाल समुद्र को पार करके आत्मिक जीवन में विजय पा सकते ஆனா हैं। அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் लेकिन गाड़े जाने के बाद நமக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவம் இருக்குது. हमारे लिए जिलाए जाने का अनुभव है। இப்போ அது கர்த்தருடைய வல்லமை வருகிறது, वो परमेश्वर के सामर्थ्य आती है, கர்த்தருடைய அபிஷேகம் வருகிறது, परमेश्वर का अभिषेक आती கர்த்தருடைய है, வரங்கள் வருகிறது. परमेश्वर की वरदान இப்போ आती இந்த है। உயிர்த்தெழுதலின் அனுபவத்துல நான் எழும்பி நின்றா अगर मैं ये जो जिलाए जाने के अनुभव में खड़े हो जाऊंगा என்னை तो சூழ்ந்து வருகிற அத்தனை மாம்சீக போராட்டத்தை நான் ஜெயிச்சிடலாம். ये मुझे चारों ओर आने वाले शारीरिक जो युद्ध में विजय पा सकता हूं। ஹல்லேலூயா. आमेन। இதுதான் ஆவிக்குரிய யுத்தத்தையும் மாம்சீக யுத்தத்தையும் செய்கிற வழி.
यही मेरा हमारे आत्मिक युद्ध और शारीरिक युद्ध करने वाले मार्ग है। இதை நாம் சரியாய் புரிந்து கொண்டு செய்தோம் என்றால் इसे हम सही तरह से जानकर करेंगे तो அல்லேலூயா हालेलुया। நான் நினைக்கிறேன் இன்னும் சில பேர் குழப்பமா தான் இருக்கும் मुझे लगता है कई सारे लोग अभी भी उलझन में ही रहेंगे। ஆனால் நீங்க வசனத்தை மறுபடியும் வீட்ல வாசிங்க घर में जाकर वचन को फिर से पढ़िए, அல்லேலூயா அல்லேலூயா। குறிப்பெடுத்திருந்தா அதை மறுபடியும் தியானிங்க जो लिखे रखे फिर से अध्ययन कीजिए, ஏன்னா இது ஸ்டார்டிங்ல எனக்கே குழப்பமா தான் இருந்துச்சு क्योंकि शुरुआत में मुझे ही बहुत ஆண்டவர் வித்தியாசமா பேசும் பொழுது परमेश्वर भिन्न रूपी बातें करते समय, ஆனால் लेकिन ஆவிக்குரிய யுத்தத்தை எது நம்ம சரியா புரிஞ்சிட்டு செய்துட்டோம் அப்படின்னா आत्मिक युद्ध क्या करके समझ कर करते समय மாம்சீக யுத்தத்துல சரியாக செயல்பட முடியும் शारीरिक युद्ध में सही तरह से क्रिया कर सकते हैं। அல்லேலூயா हालेलुया। அப்ப उலக யுத்தத்தை குறித்து கவலைப்படாமல் दुनिया के युद्ध के बारे में चिंता नहीं करते ஆவிக்குரிய हुए யுத்தத்தை குறித்து கவலைப்படுவோம் आत्मिक युद्ध के बारे में चिंता कीजिए, அதற்காக ஜெபிப்போம் उसके लिए प्रार्थना करेंगे, அதற்காக ஆயத்தப்படுவோம் उसके लिए तैयार होंगे, அதற்காக செயல்படுவோம் उसके लिए क्रिया करेंगे, அதற்கான வெற்றியை சுதந்தரிப்போம் उसके लिए जो विजय है उसे हासिल कर लेंगे। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் प्रभु बड़े कार्य को கர்த்தர் करेगा, உங்களை ஆசீர்வதிப்பார் प्रभु आपका आशीष करेगा। ஒரு